உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் காணொளியில் நடத்திய வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற கவிதை அரங்கேற்றத்தினை இப்பொழுது காணலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகின்ற வகையில் இன்றைய தினம் காணொளி வழியாக வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இலக்கை, அவருடைய வைர வரிகளை தலைப்பாக வைத்து கவிதை அரங்கேற்றத்தை அமைத்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ் கூறும் நல்லுலகம் சித்திரை முதல் நாளை உலகம் முழுவதும் தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு தினமாக சித்திரை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாமும் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இலங்கையிலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே தமிழர்கள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடியதை பார்த்து சிங்களவர்களும் புத்தாண்டை கொண்டாட ஆரம்பித்து இன்றைக்கு சிங்கள புத்தாண்டு என்று தமிழ் சிங்கள புத்தாண்டாக இலங்கை முழுவதும் சிங்கள மக்களும் கொண்டாடுகின்ற நிலை இருப்பதாக அறிகிறோம். சிங்கப்பூர், மாலத்தீவு போன்ற இடங்களில் எல்லாம் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் சித்திரை திருநாளை ஆண்டின் தொடக்கமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் இந்த புத்தாண்டை உலகம் முழுவதும் பறந்து விரிந்து உலகத்தின் தலையாய சமூகமாக தொல் பழங்குடியாக வாழ்ந்த தமிழ் சமுதாயம் வருங்காலத்தில் வையத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு இலக்கு நோக்கிய விருப்பத்தை தன்னுடைய கவிதைக்கு தலைப்பாக வைத்து வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வைர வரியை, வாழ்வியல் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற முனைப்போடும் முடிவோடும் இன்றைய தினம் இந்த கவிதை அரங்கேற்றத்தை அமைத்திருக்கிறோம். இந்த கவிதை அரங்கேற்றத்தை நம்முடைய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கர்நாடக மாநில செயலாளர், கர்நாடக மாநில தலைவர் தமிழ் திரு SPR மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைக்கவும், இந்த கவிதை அரங்கேற்றத்திற்கு வருகை தந்தவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பணியை நல்லாசிரியர் மாமணி R. நூர்ஜஹான் அவர்கள் செய்யவும், இவை எல்லாவற்றுக்கும் முதலாக இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையை ஆற்றுவதற்காக முனைவர் பேகம் அசோகன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரைகளுக்கு பிறகு தொடர்ந்து அமர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு அமர்வுக்கு தொடக்கத்திலும் அந்த அமர்வு தலைவர் அறிவிக்கப்படுவார். அவர் அந்த அமர்வை தலைமையேற்று நடத்துவார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கின்ற பணியை செய்ய கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற பேராசிரியர் முனைவர் பேகம் அசோகன் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீள்மலிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த நன்னாளில் உலகம் பயன்பெற, உலக பயன்களை அனைவரும் பெற இறைவன் அருள் பாலிப்பானாக. பொதுவாக பெரும்பான்மையானவர்களுக்கும் இன்று ஒரு குழப்பம்.
சித்திரை தை இதில் எது வருடத்தின் முதல் மாதம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நாட்கள் மாதங்கள் என அனைத்துமே சூரியனை மையமாக வைத்துதான் கணித்துள்ளனர். அதனால்தான் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு தொடங்குகிறது. வானியல் அடிப்படையில் உட்கோள் ஒன்றினது பெயரும் வெடிச்சுற்றில் சுற்றுகின்ற கோள்களின் பெயரும் மாறி மாறி நிரல்நிறைப்படுத்தி வைத்துள்ளனர். அப்படி இருக்க மாதமும் சூரியனை மையமிட்டு வருவதுதானே சரியாக இருக்கும். ராசிகளில் மேஷம் முதன்மையானது. மேளம் என்றும் இந்த மாதத்தை அழைப்பார்கள். மேளம் என்பதற்கு ஆட்டின் தலை என்பது பொருள். சூரியன் 27 நட்சத்திரங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் தான் முதலாக நுழைவார் என்பது நம்மளுடைய முன்னோர்களினுடைய கருத்து. இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்படியானால் சூரியன் மேச ராசியில் நுழையும் மாதம்தான் புத்தாண்டு. இதை நக்கீரர் பெருமான் நெடுநல் வாடையில் திண்ணிய மறுப்பின் ஆடுதலையாக விண்ணூர்வு திரிதரும் வீந்து செலல் மண்டிலம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வான மண்டலத்தில் சூரியன் ஆட்டை, அதாவது மேஷ ராசியில் தலையாக முதலாக கொண்டு சுற்றி வருகிறது என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது சூரியன் பிரவேசிக்கின்ற மாதம்தான் தொடக்கத்தினுடைய இந்த புத்தாண்டினுடைய தொடக்கமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ரோமானிய நாகரிகத்திலும் கூட முதல் மாதமாக கருதப்பட்டது இந்த ஏரிஸ் என்னும் மாதமே. ஏரிஸ் என்பதற்கு ஆடு என்று பொருள் பெறக்கூடிய மேஷம் என்பதே பொருளாகும். அப்படியானால் உலகம் முழுவதுமே மேஷத்தை தான் முதல் மாதமாக வைத்திருக்கின்றனர். அகத்தியர், இளங்கோவடிகள், சங்க புலவர்கள் என அனைவருமே பதிவு செய்திருக்கின்றனர். பகுத்தறிவு எனும் பெயரில் தமிழர்கள் புத்தாண்டை கூட ஒற்றுமையுடன் கொண்டாட முடியாத சூழல் எனினும் இந்த புத்தாண்டில் அனைவரையும் ஒன்று கூட செய்து கொண்டாட வைத்த பெருமை நிச்சயமாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கு உண்டு. எனவே சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு திருநாள் என்பதை எவ்வித குழப்பமும் இன்றி போற்றுவோம். நம் முன்னோர்கள் போற்றிய அந்த நன்னாளை அவர்களின் மரபு சார்ந்த நிலையினூடே கவியரங்கம் ஒன்றையும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்துவது தமிழர் தம் பண்பாட்டை, பாரம்பரியத்தை மரபு வழியாக பின்பற்றுகிறது என்பதற்கு இதுவே சாட்சியம் என்று கூறலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் எனும் அற்புதமான தலைப்பில் கவியரங்கம் நடத்துகின்ற இந்த தமிழ் சங்கத்திற்கு, அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கு உலகவாழ் தமிழர்கள் அத்துணை பேருமே நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள் என்றே நாம் கருத வேண்டும். இந்த வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் எனும் கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்கும் தலைமை சான்றோன். இவரை பற்றி கூற வேண்டுமானால் இவர் கம்பன் கூறும் குறுங்கவி என தெளிவின்றி கவி படைக்கும் போக்கின்றி கற்பகமனைய கவிஞராக விளங்கக்கூடியவர். பாவடியில் பைந்தமிழும் சாவடியில் சந்த தமிழும் இவருடைய நாவடியில் நற்றமிழும் எப்போதும் சங்கமிக்கும். அச்சுறுத்தும் வாழ்விழியும் எச்சரிக்கும் போர்மொழியும் கச்சிதமாய் செஞ்சொற்பதமாய் எட்டுதிக்கும் பகைவன் நெஞ்சில் எட்டி உதைக்கும். அன்றாடம் அன்னை தமிழ் தொண்டு செய்யும் சிறு தொண்டன் கூட அவன். அகத்தில் யுத்தனாய் புறத்தில் புத்தனாய் காட்சியளிப்பவன். சொல்லின் செல்வன், கலைகளின் மாமணி, பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர். எளிமையும் சாந்தமும் இன்சொலால் அனைவரையும் அன்பெனும் பிடியுள் அகப்பட வைப்பவர். சொல்லின் செல்வர், கலைமாமணி ஆவடியார் ஐயா அவர்களை இக்கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்க வருக வருக என வரவேற்கின்றேன். தொடக்க உரையாற்றும் மதிப்பிற்குரிய ஐயா தமிழ் திரு SVR மூர்த்தி அவர்களை இக்கவியரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். இக்கவியரங்கத்தை ஒருங்கமைப்பு செய்தவர்கள் புன்னகை எனும் முத்துச்சரத்தை மாலையாக எப்போதும் சூடியிருப்பவர், அனைவரிடமும் அன்போடு பழகுபவர் அன்பு சகோதரி முனைவர் சி முத்துமாலை அவர்களையும் அன்பு சகோதரி கவிமாமணி விஜிமோகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடக்கம்போர் அணிகலன் மட்டுமல்ல, அது ஒழுக்கத்தின் பாதுகாப்பு எனும் வரிகளுக்கு உருவமானவள். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை எனும் அடிகளுக்கு சொந்தக்காரி. பொதுவாக தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு தொண்டு செய்து வரும் வழக்கறிஞர்களில் இவளும் ஒருத்தி. எளிமையும் அடக்கமும் பூரணத்துவ அறிவும் பெற்றவள். தமிழ் கூறும் நல்லுலகம் இவள் பணிக்கு நிச்சயமாக தலைவணங்கும். அன்பு சகோதரி வழக்கறிஞர் ஆகு நிறைமதி அவர்களை இக்கவியரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். கவியரங்கத்தின் நோக்கத்தை இந்தமிழால் உரையாற்ற வந்திருக்கும் அன்பு சகோதரி
முனைவர் ப. வைடூரி அம்மாள் அவர்களை இக்கவியரங்கத்திற்கு வருக என வரவேற்கிறேன். அதேபோல் ஆசிரியர் பணியை அறப்பணியாக கொண்டவர், அறிமுக உரையை அகமலர்ந்து வழங்க வருகை தந்திருக்கும் நல்லாசிரியர் மாமணி நூர்ஜஹான் அவர்களையும் இக்கவியரங்கத்திற்கு வருக என வரவேற்கிறேன். நட்சத்திரங்களில் அவள் ரேவதி, அழகிய அவள் முகமோ பால் மதி, தனித்துவம் மிக்க கவிதைகளால் கருத்தியல் புரட்சி செய்திடும் கவியரசி, இன்தமிழால் புன்முறுவலால் அனைவரின் அகமதிலும் கொள்ளை கண்டவள், செய்நன்றி மறவாத மனம் கொண்டவள், அதனால்தான் நஞ்சுரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் கவி மாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களையும் இக்கவியரங்கத்திற்கு வருக என வரவேற்கின்றேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் எனும் தலைப்பில் செவிக்கு தேனென தமிழர் புகழை திருத்தி வார்த்திடும் கவிஞர் பெருமக்களை இக்கவியரங்கத்திற்கு அன்போடு அனைவரையும் வருக என வரவேற்று கவி அமுதம் நிறைவாக தருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். அங்கம் எனும் தங்கைதனில் அமுதாய் வரும் தமிழை, உலகெங்கும் மனம் பொங்கும் உயர் கவியாகிடும் தமிழை, முச்சங்கம் தனில் அங்கம் வகித்து இனிந்தாய்ந்திட்ட மொழியை, புவி இங்கும் இனி எங்கும் புகழ் தங்கும்படி அருளும் பண்பாளர், எம் தந்தைக்கு ஒப்பானவர், தரணியிலே தமிழ் மனம் எட்டு திக்கும் பரப்ப அரும்பாடுபடுபவர். இவ்வரிய நிகழ்ச்சியில் எனக்கும் வரவேற்புரை வழங்க வாய்ப்பினை வழங்கியவர் ஐயன் ஆவடியாரின் திருவடிகளை வணங்கி இக்கவியரங்கில் பங்கேற்கும் அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக என வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. தெளிந்த நீரோடை போல் சிறந்த கருத்துக்களை தெள்ளு தமிழில் திட்பமான செறிவோடு தமிழ் புத்தாண்டின் தொடக்க முதல் அதன் இன்றைய பாதிப்பு வரை சிறப்பாகவும் சீராகவும் தொகுத்து சொன்னதோடு வரவேற்புரையை வந்திருக்கின்ற அனைவரையும் சிறப்பிக்கின்ற உரையாக, சீரான உரையாக ஆற்றி சிறப்பு சேர்த்து தந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் பேகம் அசோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் இன்றைய வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்கின்ற கவிதை அரங்கேற்ற நிகழ்வின் அறிமுகத்தை ஆற்றுவதற்காக மதுரை மாவட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பாளர்களில் ஒருவராகவும் சிறந்த ஆசிரியராகவும் தமிழ் ஆளுமையாகவும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செய்து வருகின்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரி நல்லாசிரியர் மாமணி நூர்ஜஹான் அவர்களை அழைக்கிறேன். தொடங்கி குமரி வரை இணைந்த பாரத கண்டம் முழுவதிலும் 2 குயில்கள் இயற்கையாக தோன்றின. வடக்கே தாகூர், தெற்கே பாரதி. தாகூர் கதிரவனுக்கு சமமானவன், பாரதி நிலவுக்கு ஒப்பானவன். இங்கேயும் ஆவடியில் எம் தலைவர், எங்களின் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர், பாரதியின் காவலர், முறுக்கு மீசைக்கு சொந்தக்காரர், சுறுசுறுப்பை எறும்புக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழ் செம்மல், எண்ணற்ற கவிஞர்களை இனம் கண்டு திறன் கண்டு அவர்களை இணைத்து வளர்த்து சமுதாயத்தில் அவர்களுக்கு என ஒரு இடத்தை, உன்னத இடத்தை தேடி தரும் சீரிய பணி செய்கிறார் என்றால் மிகையாகாது. இவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளும் தமிழுக்காக தன் நேரத்தை முழுமையாக அர்ப்பணித்து பல்வேறு நிலையில் தமிழ் பணி ஆற்றி நிகழ்வுகள் அனைத்தையும் கழக முரசில் பதிவிட்டு இன்று சங்கத்தின் கவிஞர்களின் அத்துணை பேரின் நிகழ்ச்சிகளும் யூடியூபில் வலம் வருகிறது என்றால் இது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? இது மிகப்பெரிய விஷயம். இது தமிழுக்கு அவர் செய்யும் அறப்பணி இல்லை, நற்பணி, சீரிய பணி. இந்த பெருமை ஐயா அவர்களையே சாரும்.
யூடியூப் பதிவினால் இன்று பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டுள்ளது நம் தமிழின் தாரகம். குக்கிராமத்தில் உள்ள கவிஞர் கூட இன்று யூடியூப் கழகமுரசின் வழியாக பட்டி தொட்டி எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று பரன்மேல் பதுங்கி கிடந்த இலக்கியங்களை தூசு தட்டி கவியரசர் பாட்டாக பாட்டி செய்தார். இன்றோ கவிஞர்களின் கவிதைகளை கவிதை, கவி அரங்கம், பட்டிமன்றங்கள் என அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் பதிவேற்றி சமுதாயத்தில் நம்மை எல்லாம் அடையாளம் காண நமக்கெல்லாம் ஒரு ஏணியாக ஐயா அவர்கள் நிறுவப்பட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கம் இருக்கிறது என்றால் அது உண்மை, நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் உண்டு. ஆனால் வருங்காலத்தில் நம் ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களின் தமிழ் வளர்ச்சியின் தொண்டால் இச்சங்கம் பரவி நீண்டு வளர்ந்து இதுவும் ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். அனைத்திந்திய தமிழ் சங்கம் அனைத்திந்திய பல்கலைக்கழகமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க நம் சங்கம், வளர்க ஐயாவின் புகழ். இது புத்தாண்டுக்காக என்னுடைய சிறிய கவிதை. வரும் தமிழர் வையகத்தை ஆள வேண்டும். நிச்சயமாக சான்றோர் பெருமக்களால் இவர் வையகம் தமிழர்களால் மட்டுமே ஆளப்படும் என்பதே உண்மை. அறிவில்லார்க்கு இன்பமில்லை, அறிவில்லார்க்கு இன்பமில்லை, இது ஈசனின் விதி. அறிவில்லார்க்கு இன்பமில்லை, இது ஈசனின் விதி. தமிழும் பிரிக்க முடியாத இரட்டை பிறவி, இது நிதர்சனம். கம்பனின் வரிகளில் காணலாம், காப்பிய சூட்சுமங்களில் காணலாம், காலமேக புலவர் இலக்கியத்தில் காணலாம், அவ்வை பிராட்டியின் நல் வழியில் காணலாம், வள்ளுவனின் முப்பாலிலும் காணலாம், பாரதியின் அக்லி பிளம்பில் எரித்து காட்டலாம், புரட்சி கவியின் கனியிடையே காணலாம். இவர்கள் தமிழை வாழ்வித்தவர்கள். இனி நாம் வாழ்விப்போம் தமிழை. தமிழ் அன்னையை வாழ்விக்க வைத்த காவிய புலவர்கள் அவர்கள். இனியும் சித்திரையின் நாளில் முத்திரை நிலவாய் எங்கள் தமிழ் சங்கத்தில் பூத்து குலங்க வந்திட்ட சித்திரை தாரகைகளே வருக. வளங்கள் பல பெருக, தமிழால் உலாவர நலம் பல தருக. இலகு தமிழை புலவர் செயலால் புரட்சி விதையால் புனிதம் செய்திடுவோம். எம் மூதாதையரோ நம் தமிழை வயலால் எண்ணி வரப்புகளாக்கி வாய்க்கால் வெட்டி வல்லூரமிட்டு களைகளை நீக்கி காத்தனர். நாமும் விளைவிப்போம் நாளும் தமிழை, தமிழனாய் வளம் வர உயர்வாய் தவமாய் உயராய் காத்திடுவோம். ஆம், தமிழனுக்கு தமிழ் ஆடை உயிர் போன்றது. வாஞ்சையோடு புறப்படுவோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பிடுவோம். தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பிடுவோம். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்கிடுவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்னும் பாரதியின் வழி நின்று வாழ்த்துகிறேன் நம் தமிழை. வையகம் பாலிக்கும் தமிழ் தொண்டு வரும் தமிழர் வையகத்தை ஆள வேண்டும். வையகம் பாலிக்கும் தமிழ் கொண்டு நம் தமிழர் வையகத்தை ஆள வேண்டும். இன்று புத்தாண்டில் புது சம்மதம் ஏற்றிடுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அத்துணை சங்க நிர்வாகிகளுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அருவி நடை போன்ற சிறந்த உரையை சகோதரி நல்லாசிரியர் மாமனின் நூர்ஜஹான் அவர்கள் தமிழின் சிறப்புகளையும் தமிழ் புத்தாண்டின் பெருமையையும் எடுத்து சொன்னார். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்பதோடு இன்றைக்கு ரமலான் நோன்பு தொடங்குகின்ற நாள் என்பதும், அதனால் நம்முடைய நூர்ஜஹான் அவர்கள் இந்த தொடக்கத்தை நோன்பு தொடங்குகின்ற பொழுது தமிழ் புத்தாண்டு கவியரங்கத்தையும் தொடங்கி வைக்கின்ற அமர்வை அறிமுகப்படுத்துகின்ற நிலையை பெற வேண்டும் என்று நினைத்தோம். அதை நிறைவேற்றி தந்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, வரும் தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்கின்ற இந்த கவிதை அரங்கேற்ற நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் கர்நாடக மாநில தலைவராகவும் பல்வேறு தமிழ் பெரியவர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள் பற்றிய செய்திகளை எல்லாம்
இன்றைய தலைமுறைக்கும் நடைமுறைக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு பல்வேறு செய்திகளை எல்லாம் தொகுத்து பல்வேறு தமிழறிஞர்களுடைய சிறப்புகளையும் அவர்கள் ஆற்றிய பணிகளையும் நெறிப்படுத்தி காட்சிப்படுத்துகின்ற, மற்றவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்கின்ற பெரும் பணியை மிகவும் சிறப்பான வகையில் செய்து கொண்டிருப்பவரும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் தமிழ் பணியில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதுவும் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் துடிப்பாக பணியாற்றுவதில் தனக்கு நிகரில்லை என்பதை நிலைநாட்டி இருப்பவருமான என்னுடைய பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய அருமை சகோதரர் கர்நாடக மாநில தமிழ்ச்சங்க தலைவர் தமிழறிஞர் SVR மூர்த்தி அவர்களை இன்றைய வருந்தமிழர் மையத்தை ஆள வேண்டும் என்கின்ற பாவேந்தர் பாரதிதாசன் வைர வரிகளை இலக்காக வைத்து அரங்கேற இருக்கின்ற கவியரங்கத்தை தொடங்கி வைக்க அழைக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு நாளிலே தொடக்க உரையாற்ற எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டை வரவேற்கிறோம். புத்தாண்டே வருக, புத்தெழுச்சி தருக, முத்தான தமிழால் முழுதுலகம் ஆள்கவே, கலைமாமணி ஆவடியார் கனவுகள் நினைவாகவே, புத்தாண்டே வருக, புத்தெழுச்சி தருக. கடந்த வருடம் கசந்தவையாக இருந்தது, அதை மறந்து விடுவோம். மனம் கருந்தேவர்கள் இனித்தவர்கள் இதயத்தில் என்றும் இருக்கும். அதற்காக பாடுபட்டு வரும் கலைமாமணி பட்டம் வழங்கி தமிழ்நாடு சிறப்பித்தது. கலைமாமணி பட்டத்துக்கே ஒரு கௌரவத்தை கொடுத்தது. அவரை வாழ்த்தி இந்த சிறு கவிதையை பாடி தொடங்குகிறேன். பழுதர கற்ற அழகு தமிழறிவும், விழுதர பெற்ற பழகு பட்டறிவும், தொழுதர போற்றும் தொண்டு உள்ளமும், பழுதலா பண்பட்ட அரசியல் பணியும், வழுதலா வரையறு வாழ்க்கை நெறியும், பொழுதலா தமிழ் இலக்கிய சேவையும், விழுமிய குழுக்கள் அமைத்த ஆவடியாருக்கு கெழுதகை அம்மா அரசு அளித்ததே கலைமாமணி. கலைமாமணி அவரை வாழ்த்ததற்காக குழு ஒன்று அமைத்து துணைத் தலைவர் அவனும் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அந்த குழுவில் இணைந்தவர்களுக்கும் அதை தொடர்ந்து நடத்த விருப்பத்துடன் காத்திருக்கும் அனைவருக்கும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தொடங்கி என்னுடைய தொடக்க உரையை தொடங்குகிறேன். தமிழ் ஆதி காலத்தை தொட்டே தமிழ் என்று சொல்லும். ஓசை ஒலியலாம் ஆனா என்று திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்வார்கள். ஓசையிலிருந்து ஒலி பிறந்தது. ஓம், 3 எழுத்து ஆ ஊ ஓம், ஓம் என்ற ஒலியாகும். அந்த ஒலியின்னு காலத்தை நிர்ணயிக்க முடியாமல் கடல் கொண்ட சீற்றங்களால் 4 தமிழ்ச்சங்களை இழந்து விட்டோம். இருந்தாலும் இன்னும் போராடி வருகிறோம். தமிழில் செல்லாத நாடே கிடையாது. 169 நாடுகளில் ஏறக்குறைய 50 நாடுகளுக்கு மேலே சென்றிருக்கிறார். இதை ஒரிசா பாலு அவர்கள் நிறைய விளக்கங்களுடன் விரிவுரையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ்ச்சங்கத்தை தமிழ்நாட்டை நாடு மொழியும் நமது இருக்கண்கள். அந்த மொழியை நம் பேசுவதிலும் அதை வேறவருக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் கற்பதிலும் பிழையற கற்பதிலும் செந்தமிழ் நாப்பழக்கு என்று சொன்னார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் உறுதுணையாக இருக்கிறது. மாநிலம் விட்டு மாநிலம் இருந்தாலும் மொழியை மறக்க முடியாது, தாயை மறக்க முடியாது, தன்மான உணர்வை மறக்க முடியாது. அதே போல் இந்த தமிழுக்காக அரசுகள் எத்தனை இருந்தது, அத்தனை இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய உலக தமிழ் மாநாடு நடத்தி மதுரை உலக தமிழ் சங்கத்திலே தொடங்க உறுதுணையாக இருந்தார். 1981 அவருடைய 30 ஆண்டு கனவை நினைவாக்க அம்மா அரசு உலக தமிழ் சங்கத்தை தொடங்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கி 14.5 ஏக்கர் நிலத்தையும் ஒதுக்கி 87,000 சதுர அடியில் ஒரு மாளிகையை கட்டி கொடுத்திருக்கார்கள் தமிழ்ச்சங்கம். அதில் முதல் விழாவாக எம்ஜிஆருடைய பாராட்டு விழாவில் கலந்து கொண்டேன் என்ற பெருமையும்
இதுவும் மகிழ்ச்சியும் மன நிறையில் உண்டு. அந்த தமிழ்நாட்டு உலக தமிழ்ச் சங்கத்தில் 6 பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. இதை முன்னிட்டு இப்போது உலக தமிழ்ச்சங்கங்கள் உறுப்பினராவதற்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கார்கள் சென்ற ஆண்டு முதல். அதில் 350 சங்கங்கள் இணைந்துள்ளன, தமிழ்நாடு வெளியூர். இருந்தாலும் இன்னும் இதை நாடு விட்டு நாடு சென்றாலும், நம் கூடு விட்டு கூடு சென்றாலும் மொழியை மறக்காத எண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியிருக்கார்கள். அது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் அனைத்துலக தமிழ்ச்சங்கமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக இந்த தமிழ் வாழ்த்தை பாடி தொடங்குகிறேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழும் என்றாலும் வேண்டேன். வருந்தமிழர் வாக்கும் நோக்கும் வாழும் வளமும் ஆக்கும் உள்ளுணர்வே வையமாள் தமிழ். அகலொன்று புறம்பேரான உறவு கலாத உயிர் தமிழே, குப்பாலை முழுதுணர்த்தும் விழுதான தமிழே, செப்பாமல் செப்பிய அவ்வுலகே இவ்வுலகு. அகங்காக்க அகத்துடையாள் அவளேயாக, புறங்காக்க அரணாக அவனேயாக. அவன் அவள் திறவாய்ந்த தேர்ந்த அறிவாக, அறந்தோய்ந்த ஆய்ந்த தமிழே வாழ்க. வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் பழுதான மரபை முழுதாக தீர்த்து, நல்லோரை காக்கும் நலம்பல சேர்க்கும் சொல்லால் மூவினமாய் பொழிந்த தமிழே. பஞ்சபூத்தத்தால் பண்ணிய உலகை அஞ்சு தனியால் ஆக்கிய நிலத்தை எஞ்சிய உலகோர் இருந்து வாழ்ந்திட கொஞ்சுரை இயற்கை சூழலாம் தமிழ்நாடு தமிழை நாடு. அடுத்தவர் நலநாடி இயற்கை கொடுத்ததை கொள்வதில் மிகைப்படாது, பகுத்தது குறைபடாமல் வகுத்த வஞ்சமிலா வாழ்த்தமிழர் பஞ்சமிலா பொது உடைமை தமிழருக்கு தனி உடைமை. வாய்ப்பு வழங்குகிற மிக்க நன்றி. இன்றும் நிறைய கவிஞர்களை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒருங்கிணைப்பாளர் இருந்து முனைவர் முத்துமாலை அவர்களுக்கும், கவிமாமணி விஜயமோகன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் நெறிமதி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்புரை வழங்கிய பேகம் அசோகன் அவர்களே சிறப்பான பேச்சு நெஞ்சை மகிழ்வித்தார்கள். அறிமுக உரை நூர்ஜஹான் அவர்கள் மதுரை தமிழை மனக்கணியை அளித்தார்கள். ஐயா அவர்கள் தலைமை உரையால் இன்று தடம் பதித்து சிறக்கின்றோம். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நன்றி உரை வழங்கியிருக்க ரேவதி ராதாகிருஷ்ணனுக்கும் மற்ற அனைத்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். சிறப்பான தொடக்க உரையை ஆற்றி நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கர்நாடக மண்ணில் தமிழ் பதித்து நிற்கும் தடந்தோல் வீரனாக விளங்குகின்ற நம்முடைய தமிழறிஞர் எஸ்.பி.ஆர். மூர்த்தி அவர்கள் ஆற்றிய உரைக்காக, அது தொடக்க உரையாக இருந்தாலும் தொன்று தொட்டு அவர் நம்மோடு இணைந்து ஆற்றுகின்ற பணிகளால் அது நிறைவான உரையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தை முன்னெடுப்பதிலும் முதன்மைப்படுத்துவதிலும் தமிழ் திரு எஸ்.பி.ஆர். மூர்த்தி அவர்கள் எப்பொழுதுமே கடமையாக கொண்டு கருத்தோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட பெருமகனார் நம்மோடு இருப்பது அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் பெற்ற பேராக நான் கருதுகிறேன். எனவே அவருடைய தொடக்க உரை என்பது நமக்கு ஒரு உந்து சக்தியாக, ஏனென்றால் இந்த புதிய தமிழ் புத்தாண்டில் முதல் நிகழ்ச்சி என்பதால் அதை ஒரு முழுமையான நிறைவு பெற்ற மனிதர் தொடங்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அந்த வகையில் தமிழுக்காகவும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்காகவும் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய எஸ்.பி.ஆர். மூர்த்தி அவர்கள் இன்றைய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உலகெல்லாம் தமிழ் பணம் பரப்புகின்ற தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் ஒலிக்கின்ற பணியை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும். அதற்கு உங்கள் அனைவரும் ஆதரவும் உழைப்பும் துணை நிற்கும் என்ற மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இன்றைக்கு
வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் உலகத்தை ஆண்டார்கள், கடாரம் கொண்டார்கள், இமயத்தில் கொடியேற்றினார்கள் என்றெல்லாம் நாம் பல்வேறு நிலைகளில் நம்முடைய தமிழ்குடிகளின் சிறப்பை பற்றி பார்த்து வந்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய தமிழ்குடி என்பது இன்றைக்கு தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனநிலைக்கு அல்லது மனநோய்க்கு இரையாகி இருக்கிறோமோ என்கின்ற ஐயத்தை எழுப்புகின்ற வகையில் நம்முடைய பணிகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே செலுத்துகின்ற கவனத்தை விட எதை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று பார்ப்பதிலே அதிக நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி நம்முடைய மையத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் அரசாட்சி நடத்த வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பது இல்லை. ஆள்வது என்பது புழக்கத்தில் இருப்பது. நம்முடைய தமிழ் வையம் முழுவதும் புழக்கத்தில் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் தமிழ் ஓசை ஒலிக்க வேண்டும். அந்த ஒலி சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சியாக தமிழ் கூறும் நல்லுலகின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இது பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் சொன்னது. வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்று சொல்லுவதன் மூலமாக இன்றைக்கு அந்த நிலை இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசனே அதை உணர்ந்ததால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே வருந்தமிழராவது வையத்தை ஆளுகின்ற நிலையை பெறுவதற்கு, உலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் உயர்ந்து நிற்பதற்கு நாம் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது அந்த இலக்கை அடைவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு நமக்கு ஒரு திட நெஞ்சம் வேண்டும், திண்மை வேண்டும். அந்த திண்மையை பெறுவதற்கு நம்முடைய ஒற்றுமையும் உயர்வும் அடிப்படை அமைத்து தரும் என்ற நம்பிக்கையில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் தமிழ் புத்தாண்டை வருந்தமிழர் வையத்தை ஆளுகின்ற ஒரு முன்னெடுப்பை செய்கின்ற நாளாக கருதி இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். எனவே இந்த கவியரங்கில் பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய கவிதைகளை வழங்கி முடித்ததற்கு பிறகு நம்முடைய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், வழிநடத்துபவர்கள் என்ற நிலையில் நம்முடைய நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக காலம் அதிகம் கடந்துவிட்ட நிலையில் காலத்தின் அருமை கருதி ஒவ்வொருவராக நானே அழைத்து விடுகிறேன். அப்படி அழைக்கின்றவர்கள் அவர்களுடைய கவிதையை அரங்கேற்றி இந்த நிகழ்ச்சி சிறப்பான வகையில் நடைபெறுவதற்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் முதல் கவிதையை அரங்கேற்றுவதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் கோவை மாவட்ட அமைப்பாளர், சிறந்த தமிழறிஞராக, கவிஞராக, விமர்சகராக, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் பண்பும் மனிதநேயமும் கொண்டவராக நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்ற குலசை வேலுப்பிள்ளை அவர்களை தன்னுடைய கவிதையை அரங்கேற்று அழைக்கிறேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும், வருவிருந்து பார்த்து காத்திருந்து உணவிட்ட தமிழர் வேண்டும், கருவிருந்து சுவைத்தே வேற்றிருந்தாரை விசிறிட்ட தமிழர் வேண்டும், பெருவிருந்து படைத்தோரை அனைத்தே மகிழ்ந்திருந்த தமிழர் வேண்டும்,
திருவிருந்து வாழ்த்திட வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். திருவிருந்து ஆட்சி செய்யும் நிலம் வேண்டும். திங்களொளி காட்சி தர தென்றல் வந்து கவி பாட வேண்டும். மங்கள ஒலி மாட்சி தர தமிழ் மக்கள் மனம் மகிழ வேண்டும். திங்களெல்லாம் மும்மாறி பெய்ய வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். கலை கொண்ட தமிழர் நிலம் செழிக்க வேண்டும். மலை கொண்ட தமிழர் நில செழுமை நிலைக்க வேண்டும். அலைகொள்ளா தமிழர் நிலம் செம்மாந்து இருக்க வேண்டும். விலை கொள்ளா வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். திங்களோடு வருங்குளிர்வே தமிழருக்கு என்றும் வேண்டும். செவ்வாயோடு வருஞ்சுகந்தம் தமிழருக்கு என்றும் வேண்டும். புதன் என்னும் பொன்னேதான் தமிழருக்கு என்றும் வேண்டும். யாழன் என்னும் பெரும் மனம் கொண்டு வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வெள்ளி என எழும்பிடியல் தமிழருக்கு என்றும் வேண்டும். சனி என்ற சங்கடங்கள் இல்லாதிருக்க தமிழர் நலம் செழிக்க வேண்டும். ஞாயிறோடு கதிரொளிகள் புலங்க தமிழர் நல் வாழ்வு பெற வேண்டும். பொல்லாங்கு இல்லாத புவி வேண்ட வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வங்கக்கடல் வணிகங்கள் குணதிசையில் செழிக்க வேண்டும். மலைநாட்டு மேகங்கள் குடதிசையில் மழையாய் பொழிய வேண்டும். காவிரியும் கோதாவரியும் வடதிசையில் தடையின்றி பாய்ந்திட வேண்டும். தெங்குமரி அன்னையின் அருளோடு வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். மகிழ்ச்சி. வணக்கம். வேலுப்பிள்ளை வேண்டுவதெல்லாம் நிறைவேற வேண்டும். நிம்மதி நமக்கு வேண்டும். நாளும் நல்ல தமிழ் ஒலிக்க வேண்டும். நற்றமிழர் உயர்ந்தார் என்ற நல்ல செய்தி கிடைக்கும் போது நாமும் வேலுப்பிள்ளை வேண்டியதை நினைத்து பார்ப்போம். வருந்தமிழர் வையத்தை ஆளும் போது வேலுப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய முத்தான சொற்களில் சத்தான கவிதை தந்தார். கவிதை அரங்கேற்றத்திற்கு வித்தான கவிதையை விரைவாக தந்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக செங்கற்பட்டு மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறந்த கவிஞராக பல்வேறு பொதுநலப் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ் பணியோடு பொது பணியையும் சிறப்பாக செய்து தமிழுக்கும் சமுதாயத்திற்கும் உழைத்துக் கொண்டிருப்பவர். நல்ல கவிஞர், நல்ல பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் என்று முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு அனைத்திந்திய தமிழ் சங்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்கின்ற கவிதையை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயாவிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரும் தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பு கொண்டான கவிதையை படைக்கிறேன். உலகொப்பும் உயர் தமிழே, உயிரேயும் ஒளிப்பொருளே. உலகொப்பும் உயர் தமிழே, உயிரேயும் ஒளிப்பொருளே, நலமுவக்கும் நினதருளால் நாள்தோறும் வளர்கின்றோம். வீரச்செறிவின் விளை நிலங்கள் வெற்றி சுவட்டின் நிலை தளங்கள். வீரச்செறிவின் விளை நிலங்கள் வெற்றி சுவட்டின் நிலை தளங்கள். வாரங்கள் சுமந்தே பாரினிக்கே தந்த பாடமாகிய தமிழ் மனங்கள். மலையை சிலையாய் மண்ணில் படைத்தார், மற்றற்ற உழைப்பில் விண்ணை பிடித்தார். மலையை சிலையாய் மண்ணில் படைத்தார், மற்றற்ற உழைப்பில் விண்ணை பிடித்தார். கலையும் கவியும் காலங்கள் பாடும் காவிய திறனாம் தமிழர் நிலையம். நிலையம் ஆளும் நிகரிமை கொண்டோம், நிலையம் ஆளும் நிகரிமை கொண்டோம், நிரந்தரம் நாமே உலகை ஆள்வோம். வளையா கோலை வையத்தை நாளும் வாழ்வில் தமிழன் தான் ஆள வேண்டும். சிம்ம சொப்பனம் சிறப்பின் இலக்கணம்,
சிம்ம சொப்பனம் சிறப்பின் இலக்கணம் சிந்திக்க வல்ல பெருஞானம். எம்மான் மூதோர் ஏற்ற பொழிலின் ஈடில்லா ஓமை சாசனங்கள். வரும் தமிழரே வையம் ஆண்டிடும் வகைமையை பெற்றிடல் வேண்டும். வரும் தமிழரே வையம் ஆளும் வகைமையை பெற்றிடல் வேண்டும். பெரும் சூழலை பேச்சிலும் மூச்சிலும் பெற்றிட வாழ்ந்திடல் வேண்டும். பெரும் சூழலை பேச்சிலும் மூச்சிலும் பெற்றிடல் வாழ்ந்திட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும் தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற வாக்கு நிறைவேற வேண்டும் என்று சாற்று கவி தந்து சிந்திக்க வைத்து சீர்தூக்கி பார்க்கும் சந்த கவி தந்த எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதையை அரங்கேற்றுவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கு ஆலம் விழுதாய் துணை நிற்பவர், தன்னுடைய அனுபவத்தையும் ஆற்றலையும் அறிவையும் எப்பொழுதுமே தன்னுடைய எழுத்துக்களில் கோர்த்து தருபவர், சிறந்த சிந்தனையாளர், ஆன்மீகத்தை அழகுபட நவில்பவர், கவிஞர், பேச்சாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்களை தன்னுடைய கவிதைகளை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் அரங்கேற்ற அழைக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் எனது அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கவிதை. சித்திரப்பாவை வந்தாள், சிறுநகை பூத்து நின்றாள், நித்திரைதான் கலைத்தாள் நீள்விழி பார்வையிலே, செயற்கையின் நாட்டத்தில் செயலிழந்து நின்றோம், இயற்கையின் இதயத்தை குத்தி கூறு போட்டோம், இறைவன் தந்தான் அள்ளி நாம் தானே கெடுத்தோம், சொல்லிக் கொடுத்தது உயிர்கொல்லி கிருமி, இல்ல சிறைக்குள் அடைபட்டோம், தனிமையானோம், அல்லும் பகலும் அயராது உழைத்தவரை கொல்லும் கிருமி கூட இவர் முன் மண்டியிடும், சொல்லத் தெரியா வேதனைகளை உள்ளடக்கி வெந்து பொழுங்கிடனும் வேர்வையை உதறி தேடி வந்து நம்மை காத்தவரை, உயர்வுக்கு துணை நிற்கும் உத்தமரை, நோயிருக்கும் இடமெல்லாம் வந்தே நிற்பார் நம்முடனே. இவரை போன்றே இன்னொருவர் யார் உள்ளார்? இவர் கடந்து வந்த பாதையில் கண்ட ஆளுமையால் வல்லவராகவும் இருப்பார், ஏழைகளின் இதயத்தில் வீற்றிருப்பார், ஏண்டலிவர் ஏற்ற பணி நிறைந்திடுவார், உள்ளத்திலே என்றும் ஈரம் இருக்கும், எடுத்திட்ட பணியை ஈந்தே செய்திடுவார், வள்ளலின் வழி வந்ததினாலே பொன்மனச் செல்வியின் உடனிருந்து வளம் பெற்ற வரங்களினால் இவரென்றோ தமிழ் மகனார். வருக தமிழா, எடப்பாடி தந்த பழனிமலை முருகனே, உம்மை மீண்டும் அரியணையில் ஏற்றி மகிழ்ந்திடுவோம், எப்போதும் உம் வழியினிலே இணைந்திடுவோம். இதோ சொல்லின் செல்வரின் பணியும் இதுவன்றோ? ஆற்றல் மிக்க தலைவரே எடப்பாடியாரே, தங்கள் உழைப்பு என்றும் நிலைத்திருக்கும். ஏழைகளின் இதயத்தில் நீங்களே எம் தமிழும் வாழும் வையத்தில் தமிழராய் வாழ்ந்திட வழிவகுத்திடுமை. வாழ்க தமிழ், வெல்க வளர்க. நன்றி, வணக்கம் ஐயா. தமிழ் வாழ தலைமை வாழ வேண்டும் என்று தனித்துவமான கருத்து சொன்ன கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழுக்கு தக்க பணி செய்தோர் எந்த தடையும் தகர்த்தெறிகின்ற திண்மை பெறுவர் என்பதை வரலாறு காட்டி வந்திருக்கிறது. அந்த வகையில் கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்களின் வாக்கு பலிக்கும், வாழ்க்கை கிடைக்கும் தமிழுக்கு என்று சொல்லி, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக திருவாரூர் மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளராகவும் சிறந்த சிறுகதை எழுத்தாளராக
நல்ல பேச்சாளராக, கவிஞராக, தமிழ் பற்றாளராக, தமிழ் ஆளுமையாக, தன்னால் முடிந்தவரை முனைப்போடு தமிழ் பணியாற்றுவதில் தன்னிகரற்றவராக விளங்குகின்ற அருமை சகோதரர் வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். ஆதிமொழி நாம் பேசும் தமிழ் மொழி, ஆதிபகவன் நாம் அறிந்த முதற்கடவுள், உலக பதுமறையே நம் முதல் மறை, ஆறறிவு கொண்ட முதல் மனிதன் தமிழன், பக்க விளைவெட்ட மருத்துவம் தந்தான், பக்கம் பல கொண்ட நூல்கள் தந்தான், திக்கட்டும் இலக்கியங்கள் மொழிபெயர்த்தான், திகட்டாத மொழி பேசும் திராவிட தமிழன், பூசியத்தால் எண்களுக்கு ராசியும் அமைத்தான், பூசை செய்து இறைநெறி ஓங்கிட வைத்தான், உயிர் காக்கும் வேளாண்மை தொழில் செய்தான், உயர்வான மானம் காக்க உடைகள் நெய்தான், கருப்பு நெறி நன்னெறிகள் காத்த தமிழன், கற்பதற்கும் உணவளித்த கருணை தமிழன், கடல் கடந்து கடாரம் வென்ற தமிழன், படைபலம் பல கொண்டு அரசாண்ட தமிழன், திரையுலகில் நடிப்பில் சிறந்தவன் தமிழன், இசையிலும் முதன்மை பெற்றவன் தமிழன், திசையெங்கும் மொழியை வளர்த்தவன் தமிழன், பிழையின்றி பிழைத்த உழைப்பாடி தமிழன், வன்முறை மதவெறி இல்லாத நிலை வேண்டும், வன்கொடுமை வறுமை நிலை ஒழிய வேண்டும், பெண்ணடிமை முற்றிலும் மாற வேண்டும், மண் முழுவதும் நாளைய தமிழன் ஆள வேண்டும். நன்றி, வணக்கம். திசையெங்கும் புகழ் பரப்பிய தமிழனின் நெறிகாட்டும் கவிதை தந்து நாளைய தமிழன் ஆள வேண்டும் என்று அறுதியிட்டு சொன்ன வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்து அடுத்த கவிதை அரங்கேற்றுவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் மதுரை மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற சிறந்த பேச்சாளராக, கவிஞராக, தமிழ் பற்றாளராக விளங்குகின்ற கவிமாமணி குமாரி லட்சுமி அவர்களை அழைக்கிறேன். தமிழே உனக்கு உடன் வணக்கம். தமிழ் தோன்று நான் சார்ந்தவர்க்கும் தனி சிறப்புடனே எப்பொழுதும் பொது தொண்டு என நாளும் பணிகள் உண்டு. எனினும் ஏற்றம் பெறும் ஆவல் தமிழுக்கு சற்று இருந்து தமிழ் காவலர் தனிப்பெறும் பாவலர் நல்லாசிரியர் ஆவடியின் நாயகர் ஐயா அவர்களை பணிந்து தமிழால் என் நெஞ்சம் நிறைந்த கவி உறவுகளை வணங்கி நம் அனைவருக்கும் பிரகாசமான ஒரு பாதையை வகுக்கட்டும் என வாழ்த்துக்களை தொடர்ந்து எனது கவிதையை தொடங்குகின்றேன். வரும் தமிழன் இவ்வையகத்தை ஆள வேண்டும். வரும் தமிழன் இவ்வையகத்தை ஆள வேண்டும். தமிழினை மைய புள்ளியாய் அமைத்து வையத்தை சுற்றிலும் வரைந்தேன். தமிழினை மைய புள்ளியாய் வைத்து வையத்தை சுற்றிலும் வரைந்தேன். அதனையெல்லாம் தமிழ் மட்டுமல்ல, தமிழனே நிறைந்திருந்தான். அதனையெல்லாம் தமிழ் மட்டுமல்ல, தமிழனே நிறைந்திருந்தான். ஆழ்பவன் தமிழன், ஆழ்வான் தமிழன், ஆண்டவன் தமிழன். ஆம், ஆண்டவனே தமிழன் என அறிந்து கொண்டேன். ஆழ்பவன் தமிழன், ஆழ்வான் தமிழன், ஆண்டவன் தமிழன். ஆம், ஆண்டவனே தமிழன் என அறிந்து கொண்டேன்.
சாதனைகளை சாதித்து வருகிறார். அறிவியல், அரசியல், தொழில்துறை அனைத்திலும் உலகமே வியக்க சாதித்து வருகிறார். மின்சாரம் தயாரித்த கல்வி செய்வது முதல் தொழில்துறை சாதித்த கருத்துகள் தருவது வரை சாதனைகளாய் இப்படி நிறைந்திருக்க எனக்கு ஒரு மனத்தாழ்வு. மின்சாரம் தயாரித்த கல்வி செய்வது முதல் தொழில்துறை சாதித்த கருத்துக்கள் தருவது வரை சாதனைகளாய் பல தமிழன் தந்திருக்க எனக்கு ஒரு மனத்தாழ்வு. சாதித்த தமிழர் எல்லாம் தமிழர் சொல்லி அன்பாங்கே வாழ்கிறார்கள். உலகெங்கிலும் சாதித்த தமிழர்கள் தமிழர் சொல்லி அன்பாங்கே வாழ்கிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் நம்மை திரும்பி பார்த்திருக்கும் காலம் போய் உலக நாடுகள் நம்மை இங்கு வந்து பார்க்க வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் நம்மை திரும்பி பார்த்திருக்கும் காலம் போய் உலக நாடுகள் நம்மை இங்கு வந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். உலக நாடுகளை நாம் போய் பார்ப்பது மாறி உலகம் நம்மை இங்கு வந்து பார்க்க வேண்டும் என்று கவிமாமணி குமாரி லட்சுமி அவர்கள் தன்னுடைய கருத்தாக தமிழருக்கு சிறப்பு கிடைத்தால் உலகம் தமிழ் குலத்தை தேடி வரும் என்கின்ற உண்மையை உணர்த்தினார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்கின்ற கவிதையை அரங்கேற்றுவதற்காக கடலூர் மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் பேராசிரியர் முனைவர் இரா செந்தில்குமார் அவர்கள் சிறந்த பேச்சாளராக, கவிஞராக மட்டுமல்லாமல் தமிழ் பணியின் மீதும் அக்கறையும் ஆர்வமும் கொண்டவராக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளை தன்னுடைய சொந்த பணியாக நினைத்து உணர்வோடும் உரிமையோடும் செய்து முடிக்கின்ற திண்மை பெற்றவராக விளங்குகின்ற பேராசிரியர் முனைவர் இரா செந்தில்குமார் அவர்களை கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடிக்குமார் ஐயா உள்ளிட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். புவிமிசை மானிடருக்கு புகழாரம் சூட்டி நிலமிசை நித்தம் நீடு வாழ்ந்தான். அருந்தவ கலைகள் திறமென படைத்து பெருந்தவ இனமாய் புகழனை பெற்றான். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி திந்தமிழ் சிறக்க வினைபல தந்தான். நற்றமிழ் நாகரிகம் நலமாய் வளர்த்து பெற்றதை வழங்கி பேரின்பம் அடைந்தான். அறப்பணி செய்து அறநெறி கூட்டி பிறன்மனை நோக்காது புதுநெறி கண்டான். வாழ்க்கை பாதையை வளமாய் வகுத்து வருங்கால வையத்தை மிளிரச் செய்தான். ஐவகை நிலத்தை அழகாய் பிரித்து அன்பின் திணையாய் அழகுறச் செய்தான். புறமென பிரித்து புகழினை சேர்த்து போரறம் காட்டி பீடுநடை போட்டான். வேறருக்கும் பகையை சீர்கடச் செய்து வெற்றியை நிலத்தில் வீருடன் பதித்தான். வன்மை தமிழால் வளம் பல கண்டான். விண்ணை மிஞ்சும் விருந்தோம்பல் கண்டு கண்ணை கவரம் கலைவல படைத்தான். சங்கத் தமிழால் சரித்திரம் படைத்து அங்கம் மகிழ அகப்பா தந்தான். தீதும் நன்றும் பிறதர வாரா திறமுடன் வகுத்து பார்புகழ் பெற்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் யானும் அறிந்தேன் எம்மொழி சிறப்பை. பாரதி கண்ட பைந்தமிழ் நாடு பாவேந்தன் பாடிய பழம்பெரும் நாடு. அகத்தியம் செழித்த அருந்தவ நாடு அருந்தொல்காப்பியம் மீந்த நனிமிகு நாடு. வள்ளுவன் இளங்கோ கண்ட திருநாடு சாத்தன் கம்பன் கலித்த புகழ் நாடு. பாவலர் நாவலர் பயின்ற நன்னாடு பைந்தமிழ் காவலர் காத்த திருநாடு. இணைய தமிழால் இணைந்தே தமிழன் அறிவியல் தமிழால் ஆக்கம் கண்டான். வானியல் கண்டு கோயினை காட்டி வையம் சிறக்க வழிகளை தந்தான்.
பழம்பெரும் பெருமை பாங்குடன் போற்றி மொழி வளர்த்து பலம் பெறச்சிதான் உலகை ஆளும் உரத்தினை பெற்று நலமாய் நாளும் வையத்தை ஆழ்வான். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினைவகற்றாதீர் என்ற பாரதியின் வாக்கை நினைவில் நிறுத்தும் வகையில் தமிழர்தம் சிறப்பை, பண்பாட்டு தொன்மையை பல்வேறு நிலைகளில் அடைந்த இலக்கை சிறப்பான வகையில் எடுத்து சொன்னார். அதிலும் விண்ணை மிஞ்சும் விருந்தோம்பல் என்று விருந்தோம்பலுக்கு தமிழ்குடிகள் தந்த பெருமையை, சிறப்பை பெருமிதத்தோடு சொன்னார். நம்முடைய முனைவர் பேராசிரியர் இரா செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதையை வழங்குவதற்காக கோவை மாவட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க அமைப்பாளர்களில் ஒருவராகவும் சிறந்த கவிஞராக, பேச்சாளராக, தமிழ்ச்சங்கத்தின் பணிகளில் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிமாமணி கோவை வே. சண்முக தேவி அவர்களை தன்னுடைய கவிதையை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். உண்ண அறுசுவை, உடுக்க பட்டாடை, இருக்க மாளிகை என கனவு கோட்டைக்குள் காலடி பதித்து சிற்றெரும்பு தேடும் சுவையாய் சிற்றின்ப எல்லைக்குள் சிதறாது முயற்சி சிறகை விரித்தால் அணுவும் அண்டம் புகும், பாலையிலும் பயிர் வளரும், கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே கவியும் காவியமும் படைத்திட்ட தமிழினமே புவியும் உன் முன்னே பூரித்து நிற்கிறது. செவியில் விழும் சொல்லெல்லாம் செழுந்தமிழாய் மாறி வரும். இலையுதிர் காலமாக இன்னல்கள் நீங்க வசந்த கால வாழ்விற்காய் வாசல் திறந்து நிற்கட்டும். ஐம்பூத ஆற்றலாக வழியில் உலாவி தமிழ் என்றும் தரணி ஆள வேண்டும். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வளமான பாரதம் பாரெல்லாம் உயர வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும், வரலாறு அதையும் காண வேண்டும் என்று விருப்பத்தை விரைவாக சொல்லி நிறைவாக முடித்த கவிமாமணி கோவை வே. சண்முகதேவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் திறனாய்வு நடுவும் இயக்குநர்களில் ஒருவராக விளங்குகின்ற பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் சிறந்த கவிஞராக, நல்ல ஆய்வாளராக, பேச்சாளராக, தமிழ் பற்றாளராக, தமிழ் அறிஞராக நம்மிடையே உலா வந்து கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நலன் எப்பொழுதும் முனைப்பான பணிகளை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் பேராசிரியர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அருந்தலைவர் ஆவடியார் அவர்களுக்கு புத்தாண்டின் தலைவணக்கம் உரித்தாக்கி அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எடுத்து கூறி வணங்குகின்றேன். செந்தமிழும் உடல் உயிரும் சேர்ந்த பொருள் தமிழன் என்றார் பாவேந்தர். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்றார் நம் தலைவர். இவ்வுணர்வுதான் நம்மிடையே நிலைக்குமெனின் எவர் உரையும் வீழ்வதுதான் இயல்பாகும். பிளவ பிறப்பும் தான் புத்தொழியோட்டு மகிழ்விக்க வருங்காலம் வளமாக்க வசந்தத்தின் விடியலாய் மலர்ந்து விட்டாள். வந்தோரை வார வைக்கும் தமிழகம்தான் வருவோரை வரவேற்கும் பண்போடு எந்நாளும் தலை நிமிர்ந்து மகிழ்வோடு எல்லோருக்கும் வழிகாட்டும் அன்போடு தரணியலாம் தமிழையால
காலமெல்லாம் தாக கொண்ட மன்னனாக தமிழுள்ளம் கொண்டு தமிழகம் தழைத்திடவே தொடிதோட் செம்பியன் தொடுத்தனன் விழா அன்று பாரோர் புகழ் சிறப்போடு பார்ப்போர் வியக்கும் நலத்தோடு தமரை காக்கும் கொள்கையோடு மக்கள் உரிமை மீட்கும் வேட்கையோடு வேண்டாத பிணக்குகளை ஒதுக்கிவிட்டு வேற்றுமை மறந்து ஒன்றிணைவோம். தமிழ் உணர்வால் உண்மையோடு தமிழரெல்லாம் ஒன்று கூடி வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என உரைக்கும் நாள் இந்நாள் உன்னத நாளென்றோ. உண்மை இதுவே உறுதியாகும். தமிழ் மகனின் உரை எதுவும் பொய்க்குமோ? வருந்தமிழர் வையத்தை தம் வசமாக்கும் நாளதுவும் வல்லதுவே வல்லதுவே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்ல நாளை தமிழ் வெல்லும் நாளே நல்ல நாள் என்று சொல்லால் நம்மை எல்லாம் சொக்க வைத்த முனைவர் பேராசிரியர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து தன்னுடைய கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக சிறந்த கவிஞராக, பேச்சாளராக, தமிழ் ஆளுமையாக விளங்குகின்ற கடலூர் ஜெகன் என்கின்ற ஜெகஜீவன் ராம் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பார்ப்புகள் போற்றும் பைந்தமிழ் புலவராக போற்றுதலுக்குரிய கலைபாவனி ஆவடியார் ஐயா அவர்களை வணங்கி, அவர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி, வரும் தமிழர் வையகத்தை ஆள வேண்டும், எல்லோரும் வாழ எண்ணும் உயர் சிந்தை ஊரிடும் நல்லோர்கள் நாடுகின்ற நன்புன்செய் மன்னினர், பல்லோரின் மனங்கணிய பண்போடு உவகையில் கல்லாரும் கவி படைக்க கரையும் மதிவானிலே, கல்லாரும் கவி படைக்க கரையும் மதிவானிலே. விண்ணுரை அணங்கவரும் விந்தை என்றே எண்ணுவர், விரும்பி மனம் அடைத்திட வீதியோரும் மகிழ்ந்திட, விதங்கள் பலவாகவே உணவு செய்து ஊட்டிடும் விருந்தோம்பும் நற்பழக்கம் வியக்கம் தமிழனாதியே, விருந்தோம்பும் நற்பழக்கம் வியக்கம் தமிழனாதியே. துவக்க முதல் அன்பு பூண்டு துவழுகின்ற மனதிலே துளி கருணை பொடி தூவி தோல் கொடுக்கும் தமிழால், துணை நின்று பெரிதுவக்கும் தூய மனம் படைத்தோர் துயிலாமல் பணியாற்றி துயர்துடைத்து உயர்வர். சமநோக்கு பார்வையுள்ள சரித்திர போர் வீரர், சந்ததிகள் சீர்தூக்கி சமத்துவத்தை போற்றும் சங்கத்தமிழ் பயின்றோரே சான்றோராகப்படுவர், சரியாக மன்னர் பணி ஆற்றிடுவர் உணர்வோம். புலம்பளவும் பெற்றுயர்ந்த புலவர்களை கொண்ட புத்திமான்கள் நிறைந்த சபை புவியை அழகு செய்யும், புதுமையது நல்லறிவை பூசி பயன் ஆற்றும் புத்தரவர் உரையேற்று புன்மனதை தேற்றும். வாழுகின்ற மரத்தமிழன் வானில் கொடி நட்டு வான ஊர்தி மேல் திரு குரல் எழுதி ஒட்டு, வாழுகின்ற மரத்தமிழன் வானில் கொடி நட்டு வான ஊர்தி மேல் திரு குரல் எழுதி ஒட்டு, வளைந்தோடும் கோள்களுக்கும் வான்தமிழை கற்பி வையகத்தை ஆளும் திறன் வளர் தமிழனுக்கே உண்டு, வையகத்தை ஆளும் திறன் வளர் தமிழனுக்கே உண்டு. ஐயாவுக்கு வாய்ப்பளிக்கு ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம். சமநோக்கு பார்வை சமத்துவத்தை நிலைநாட்டி வான்கோடும் வடிகேட்கும் தமிழை வளமார்ந்த கற்பனையில் நலம் சேர நடக்க வேண்டும் என்று திடமாக சொன்ன கடலூர் ஜெகன் கவிமாமணி ஜெகஜீவன் ராம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் அமைப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற சிறந்த கவிஞராக, நல்ல பேச்சாளராக, அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் வளமிக்க வலிமையான ஆர்வலர்களில் ஆளுமைகளில் ஒருவராக விளங்குகின்ற அருமை சகோதரர் உலகிய நல்லூர் கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறேன். கலைமாமணி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
ஆவடியார் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் உள்ள ஏனைய அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். தமிழ் நிலத்தில் தமிழ் இனி தொடர்ந்து நிலைக்க வேண்டும். தரணியாலும் நிலை வேண்டும். இடையராது உழைக்க வேண்டும். இன்தமிழ் சிறப்பை போற்றுதல் வேண்டும். தமிழர் நெறிகள் பேண வேண்டும். தனித்துவம் எதையும் காத்தல் வேண்டும். ஒப்பிலா மொழியோடு புலமை வேண்டும். ஓங்கும் உயர்வே நிலைக்க வேண்டும். பண்பாக பேசும் பக்குவம் வேண்டும். பட்டறி காணும் புதுமை வேண்டும். கண்டால் தெளியும் அறிவு வேண்டும். கடமை தவறா நெஞ்சம் வேண்டும். கல்விக்கான வேலை கிட்டிட வேண்டும். கடைக்கோடி மாந்தன் மேம்பட வேண்டும். மொட்டாய் குவிக்கும் உள்ளம் வேண்டும். மொழிப்போர் தியாகிகளை வணங்க வேண்டும். திட்டங்கள் தந்தே செழிக்க வேண்டும். திசையெட்டும் தமிழ் பரப்பி வாழ்தல் வேண்டும். வானுயர தமிழ் நூல்கள் படைக்க வேண்டும். வாழையாய் தழைத்து நிலைக்க வேண்டும். பூமிப்பந்து துன்பமிலா உயர வேண்டும். புத்தாக்கம் செய்தே பூரிப்பில் வேண்டும். வளமெல்லாம் பெருக்கிட வழி வேண்டும். வரமாக வருந்தமிழர் வையமாள வேண்டும். வாய்ப்பளித்த ஆவடியார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. பலமான தமிழினம் செழிக்க வேண்டும் என்று பலமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்ற கவிமாமணி உலகிய நல்லூர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக கவிமாமணி கோமலா மோகனவேல் அவர்கள் நல்ல கவிஞராக, துடிப்புள்ள பேச்சாளராக, முனைப்போடு தமிழ் பணியாற்றுகின்ற சகோதரி கோமலா மோகனவேல் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். முச்சங்கம் வைத்தது போதாதென்று, முச்சங்கம் வைத்தது போதாதென்று, போகும் இடமெல்லாம் தமிழ்ச்சங்கம் வைத்தோம், போகும் இடமெல்லாம் தமிழ்ச்சங்கம் வைத்தோம். நாடாளும் நாயகியாய் தமிழன்னை, நாடாளும் நாயகியாய் தமிழன்னை, கலை கோயில் நானிலத்தில் சமைத்து, கலை கோயில் நானிலத்தில் சமைத்து, ஆள பிறந்த வினம் நம் தமிழ், ஆள பிறந்த வினம் நம் தமிழினம். தரணியுள்ள வரை மட்டுமல்ல, தரணியுள்ள வரை மட்டுமல்ல, தரவுகள் தொலைந்த போதும், தரவுகள் தொலைந்த போதும் மீண்டும் முதல் தடம் பதிக்கும் நம்மினம், அதுவே தமிழினம். மீண்டும் முதல் தடம் பதிக்கும் நம்மினம், அதுவே தமிழினம். ஆய்ந்த நூல்கள் பல மாய்ந்த போதிலும், ஆய்ந்த நூல்கள் பல மாய்ந்த போதிலும், தமிழுக்கு கதியாய் கம்ப ராமாயணம் திருக்குறளும் போதுமே, தமிழுக்கு கதியாய் கம்ப ராமாயணம் திருக்குறளும் போதுமே. தமிழாகட்டும் தமிழனாகட்டும், வரும் தமிழும் வரும் தமிழரும் வையத்தை ஆள வேண்டும் என வேண்டுகோள் வேண்டாம், ஆள வேண்டும் என வேண்டுகோள் வேண்டாம். அவர்கள் மட்டுமே வையத்தை ஆள்வார்கள், அவர்கள் மட்டுமே வையத்தை ஆள்வார்கள். உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இது ஒரு எழுதப்படாத சட்டம், இது ஒரு எழுதப்படாத சட்டம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து தன்னுடைய கவிதைகளை வழங்குவதற்காக நத்தத்தில் இருந்து கவிமாமணி பா லதா அவர்கள் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். தமிழுக்கு என் வணக்கம். தமிழ் சான்றோன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். குழுவினர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிபாட வந்துள்ளேன். முத்தமிழாய் தாய்மொழிதனை ஆள்வோம், தமிழராய் இத்தரணிதனை ஆள்வோம். வருங்கால தூண்களே சமூகம் காப்போம், உலக உயிர்களை தாங்கும் நிலமகள் போல். வருங்கால தூண்களே சமூகம் காப்போம், உலக உயிர்களை தாங்கும் நிலமகள் போல். நெஞ்சுரம் கொண்டு நாமே எதிரிகளை வெல்வோம், துஞ்சாது நின்று வரும் தடைகளை தகர்த்தெறிவோம். படைபலம் நாமே உழையாமல் தோழமை கொண்டு உலகாவும் வாரீர். படைபலம் நாமே சீர்குலையாமல் தோழமை கொண்டு உலகாளும் வாரீர். ஒன்றே குலம்
ஒருவனே தேவனென சாதி பேரில்லா புது உலக ஆள்வோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவனென சாதி மத பேதமில்லா உலகாள்வோம். முண்டாசு கவிஞனின் உணர்வெழுச்சி நோக்கில் புத்தம் புது உலகம் அமைப்போம் வாரீர். முண்டாசு கவிஞனின் உணர்வெழுச்சி நோக்கில் புத்தம் புது உலகம் அமைப்போம் வாரீர். ஏற்றத்தாழ்வற்ற உயர் சமுதாயம் ஆக்கிடுவோம். ஏற்றமுடன் வாணிப உறவும் கொண்டாடுவோம். புத்தன், இயேசு, காந்தி மகான்கள் பிறந்த தேசமதை நாமாழ பெருமிதம் கொள்வோம். புத்தன், இயேசு, காந்தி மகான்கள் பிறந்த தேசமதை நாமாழ பெருமிதம் கொள்வோம். சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் காளையரே, சீர்மிகு உலகிற்கோர் உறவு பாலம் அமைத்திடுவோம். சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் காளையரே, சீர்மிகு உலகிற்கோர் உறவு பாலம் அமைத்திடுவோம். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. போற்றுபவர் போற்றட்டும், மகிழ்வோம் நாம். தூற்றுபவர் தூற்றட்டும், ஒன்றிணைந்து பாவேந்தர் தாசனின் கவிதனை மெய்யாக்கிட வருந்தமிழர் வையத்தை ஆள்வோம். பாவேந்தர் தாசனின் கவிதனை மெய்யாக்கிட வருந்தமிழர் வையத்தை ஆள்வோம். நன்றி ஐயா. பாவேந்தர் எண்ணத்தை ஈடேற்ற வருந்தமிழர் வையத்தை ஆள்வோம் என்று உறுதிபட சொன்ன கவிமாமணி பா. லதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அவர் எளிமையான சொற்களில் வலிமையான செய்திகளை எடுத்து வைத்ததற்காக அவரை பாராட்டி, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக கவிமாமணி சங்கீதா பரமசிவம் அவர்கள் சிறந்த கவிஞராக, நல்ல பேச்சாளராக தன்னுடைய கவிதைகளை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். பேதை பருவத்தில் என் அன்னை ஊட்டிய தமிழே, பேதை பருவத்தில் என் அன்னை ஊட்டிய தமிழே, பெதுமை பருவத்தில் என் ஆசான் ஊட்டிய தமிழே, பெதுமை பருவத்தில் என் ஆசான் ஊட்டிய தமிழே, மங்கை பருவத்தில் என் தோழி ஊட்டிய தமிழே, மங்கை பருவத்தில் என் தோழி ஊட்டிய தமிழே, மடந்தை பருவத்தில் என் நட்பு ஊட்டிய தமிழே, மடந்தை பருவத்தில் என் நட்பு ஊட்டிய தமிழே, அறிவை பருவத்தில் என் துணைவர் ஊட்டிய தமிழே, அறிவை பருவத்தில் என் துணைவர் ஊட்டிய தமிழே, தெரிவை பருவத்தில் என்னை தெளிய வைத்த தமிழே, தெரிவை பருவத்தில் என்னை தெளிய வைத்த தமிழே, பேரிளம்பெண் பருவத்தில் என்னை திகைக்க வைத்த தமிழே, பேரிளம்பெண் பருவத்தில் என்னை திகைக்க வைத்த தமிழே, உலகத்தில் 7 அதிசயங்கள் உண்டு, எனக்கு என் தாய்மொழியே அதிசயம், எனக்கு என் தாய்மொழியே அதிசயம், என் தமிழ் மொழியை தலைகீழை பார்த்தாலும் தமிழாகத்தான் தெரியும். அயல்நாட்டு மொழி என்னை அடிமைப்படுத்துவதை விட நான் தமிழனாய் மடிவதே மேல். அயல்நாட்டு மொழி என்னை அடிமைப்படுத்துவதை விட நான் தமிழனாய் மடிவதே மேல். என் தமிழை கற்றதில் பெருமை கொள்கிறேன். என் அகிலத்தை தமிழன் தான் ஆள வேண்டும். என் தமிழை கற்றதில் நான் பெருமை கொள்கிறேன். என் அகிலத்தை தமிழன் தான் ஆள வேண்டும். நன்றி, வணக்கம் ஐயா. தமிழால் பெருமை கொள்வோம், தமிழே பெருமைதான் என்று தமிழ் அகிலத்தை ஆள வேண்டும், அந்த நாளை நாம் காண வேண்டும் என்று கவிமாமணி சங்கீதா பரமசிவம் அவர்கள் மிகவும் சிறப்பான நல்ல கருத்தாடமிக்க கவிதை தந்தார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர்களில் ஒருவராக விளங்குகின்ற கவிமாமணி சி. விஜயலட்சுமி அவர்களை தன்னுடைய கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் ஐயா ஆவடியார் அவர்களுக்கும் உடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான மாலை வணக்கம். சித்திரையே சித்திரையே நீயும் முத்திரை பதிக்க வா,
சீரோடும் சிறப்போடும் வாழ வழிகாட்டவா. வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். அறிவியல் எங்கும் வேண்டும். புவியியல் படித்துவிட்டால் நம்மையே அறிந்து கொள்வோம். களவியல் ஒழுக்கம் இன்று ஏற்புடை செயலும் அன்று. வையத்தை ஆண்டு விடுவோம் இவை இருந்தால். பயனுறும் அறிவை பெறுவோம். கல்வி செல்வம் அதை காணொளியிலும் பெறுவோம். ஓரின உணர்வை பெறுவோம். உழவரின் வாழ்வை உயர்த்தும் வழியினை நாமும் ஆய்வோம். நூல்வளம் பெருகிய நாடே மற்றவர்க்கு வழிகாட்டும். பால்வளம் பொங்குதற்கு கால்நடை மிகுதல் வேண்டும். சொல்வளம் ஏற்றமுற தாய்மொழி வளர்ச்சி வேண்டும். நம் நாடு வளர்ச்சியுற அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தில் இணைய வேண்டும். புழுக்கம் என்ற இரவு தொடர்வதாலே வியர்வை அறியாமை அதிகமாகிறதே. கூடாது, வரும் தமிழர்தான் வையத்தை ஆள வேண்டும். இலைகளே, நீங்கள் சற்றே அசையுங்கள். காற்று சக்தி இல்லை இல்லை, இந்த மாற்று சக்தி வரும் வரை வரும் தமிழர் வையத்தை ஆள வைக்கும். ஆள்வது மட்டுமல்லாமல் வையத்தை வாழ வைக்கும். நெருப்பு கனை வீச்சால் நெஞ்சமதை பிளந்தாலும் நிமிர் பொதிகை குன்றம் நாம். நிலைக்குலையா மன்றம் நாம். ஆளுவோம் வையத்தை. எதிர்கால வரலாற்றின் நிகழ்கால தொகுப்புகள் நாம். வையத்தை ஆளுவோம். தன்னம்பிக்கை தந்த புத்தாண்டே வாழ்த்து எங்களை. தன்னிறைவு காணும் தமிழகத்தை வரும் தமிழரே ஆள்வோம் என்பதில் ஐயமேது. நன்றி ஐயா, வணக்கம். வருந்தமிழர் வையத்தை ஆள்வதென்பது வரலாற்று நிகழ்வுதான், அதில் வினா ஏது என்று விஜயமோகன் அவர்கள் தனக்கே உரித்தான தனித்துவத்தோடு தன் கவிதையை அரங்கேற்றி மகிழ்ந்தார். அவருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் திறனாய்வு நடுவம் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சி. முத்துமாலை அவர்களை தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அவையோருக்கு வணக்கம். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். அறிவுடையோர் மரபினது அடையாளம் தமிழ்மொழி. அறிவுடைய மாந்தர்க்கு அறிவித்தார் தமிழ் மரபர். இலக்கியங்கள் மொழிகளது இலக்கினை தெளிவாக்கும். பாயிரமாய் இலக்கணமும் பதிகமாய் இலக்கியமும். வைகை கரை அருகினிலே வைத்து போன அடையாளம். வைகை என துழாவியதால் வையமறிந்து போற்றியதே. மண்ணடியில் கிடைத்தனவே மரத்தமிழர் அடையாளம். கண்மகிழும் பொருளெல்லாம் கரைக்கருகில் கிடைத்ததுவே. உயர்கல்தான் உரைக்கிறதே உயர்ந்தோரின் பெருமைகளை. அயராமல் தமிழ் மரபின் அடையாளம் அகழாய்வில். உலகத்து மாந்தருக்கு உயர்பண்பு உரைத்தனரே. நலமாக குடிப்பெருமை நவின்றதுவே பெருங்கல்லும். பொன்னில்தான் பொறித்தாரே பெருமகளின் பெயரதனை. தொன்மையான பெயரெல்லாம் தெரிந்து நாமும் மகிழ்ந்தோமே. எங்கெங்கும் பரவியுள்ள எம் தமிழர் பழக்கங்கள் சங்ககால இலக்கியங்கள் சரியாக எடுத்தியம்பும். பெண் பெயர்கள் எழுதியுள்ள பெரும்பானை இருநிறத்தில் பெண் கல்வி இருந்த நிலை பெருமையாக உரைக்கிறதே. நதிக்கரையின் அருகினிலே நற்பண்பு வளர்ந்த கதை மதிக்கொண்டோர் வரைந்திருந்த மலைவரிகள் புலப்படுத்தும். வரிவடிவ திருக்கலுமே வகை வகையாய் பேசிடுதே. வருந்தமிழர் வையத்தை ஆளவர வேண்டும் என்று. நன்றி ஐயா. அகழ்வாய்வு ஆவணங்கள் அன்னை தமிழை அகிலத்தின் முதன்மொழி என்ற உண்மை பேசும் என்று திண்ணமாய் உரைத்த பேராசிரியர் முனைவர் முத்துமாலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பாளர், சிறந்த கவிஞராக, நல்ல பட்டிமன்ற பேச்சாளராக, தமிழ் ஆளுமையாக விளங்குகின்ற நல்லாசிரியர் மாமணி கு. வளர்மதி செல்வி அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். கவியரங்க தலைமை ஐயா அவர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, கவியரங்க தமிழ் உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுகளை தெரிவித்து என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கின்றேன். வருங்கால தமிழர் வையத்தை ஆள வேண்டும். உலகத்தில் மூத்த குடியும் தமிழன்தான். உள்ளத்தால் உயர்ந்த முதல் குடியும் தமிழன்தான். மார்பிட்ட வால் கொண்டு ஊறிட்ட இரத்தத்தால்
மானமும் மாண்பும் மரபும் சேர்த்து குடித்த வாளி வீரம் கலந்து கொடுத்த குலப்பெண்ணால் தோன்றிய மரத்தமிழன். நனி நாகரிக வாழ்வியலே தமிழரின் சன்மானம். நல்ல உயர் உயர் வாழ்வியலே தமிழரின் தன்மானம். பேறு பெற்ற தமிழரின் அடையாளம் பெருகவிடு அழகு தமிழர் அடையாளம். ஐவகை நிலவும் பொருளறிய வளத்தின் பொன்னிற பூமி பொன்விளை பூமி. வாணிபத் தொழிலில் வல்லமை பெற்ற வாழ்வியல் பூமி வனப்பு பூமி. தமிழகத்தின் தரமான கருவிதைகள் தியாக வீதிகளாய் தீபச் சுடர்களாய் திகழும் மரப்புலவர்களின் புகழ் திக்கெட்டும் பரவட்டும் முழங்கட்டும். காலங்கள் மாற கோள்கள் ஆற ஐம்புலம் தோன்றிய அழகான உலகம். எண்ணரும் தமிழரே எழுந்து நில்லுங்கள், எழுச்சி கொள்ளுங்கள், உரிமை பறை கொட்டுங்கள். அன்னை தமிழர் அவனியை ஆள வேண்டும், அன்பால் உலகத்தை வெல்ல வேண்டும். தமிழாய்ந்த தமிழர்தான் வருங்கால வையத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெளிபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. எல்லா தமிழரும் எழுச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லால் ஒன்றுமைப்படுத்தி சுறுசுறுப்பான கவிதை தந்த கவிமாமணி வளர்மதி செல்வி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட பொருளாளர் கவிமாமணி கல்யாணி ஸ்ரீதர் அவர்களை தன்னுடைய கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. ஆதி மனிதன் தமிழனா, ஆழப்போகிறவன் தமிழனா, கீழடி அடிச்ச நல்லூர் எல்லாம் ஆன்றோர்களின் சான்றா. நாம் நாமாக நலமாக இருந்தோம், ஆன்மீகத்தில் ஆரோக்கியத்தை அடக்கி இருந்தோம், மகத்தான மண்ணின் மைந்தர்களாய் மகிழ்ந்திருந்தோம், ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று இருந்தோம், பழைய சோறும் வெங்காயமும் உண்டு இருந்தோம், இலக்கிய ரசங்களை பருகி இன்புற்று இருந்தோம், இயற்கை சக்திகளை அடக்கி யோகாவாக்கிய யோகிகள், பஞ்சபூதங்களை நேர்கோட்டில் அமர வைத்த அறிஞர்கள், ஆகாய மார்க்கமாக பயணித்து அருந்ததி அறிந்த சித்தர்கள், ஆயக்கலைகள் 64 சிலை வடித்த கலைஞர்கள், சீராக வாழ்ந்த நாம் எங்கு தொலைந்தோம், நம் செல்வங்களை இயற்கை வளத்தை எங்கு தொலைத்தோம், விருந்தோம்பலில் நாம் நம் சுதந்திரத்தை தொலைத்தோமா, தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பதை மறந்தோமா, மலிந்து கிடந்ததால் மதிப்பு தெரியாமல் போனதோ, தற்பெருமையும் தலை கணத்தையும் தற்காப்பு ஆயுதமாக பிரயோகிக்க மறந்தோமோ, பண்டமாற்று முறையாக வாழ்ந்த மனிதனாக இருந்தது பணம் காசு மனிதனை மனம் மாற்றியதோ, ஆன்மீகத்தில் ஒழுக்க நெறி கொண்டு வாழ்ந்தவன் மதம் என்னும் பிசாசு பற்றி கொண்டு வீழ்ந்தானோ, ஒருவரை ஒருவர் ஒன்றி வாழ்ந்த பொற்காலம்தான் மேற்சாதி கீழ்சாதி என்று மாண்டு கொல்லா காலமானதோ, வருந்தமிழன் வையத்தை ஆள வேண்டுமா, அனைத்தும் அறிந்த தமிழன் இனிதான் ஆழ வேண்டுமா, வருந்தமிழன் வாழட்டும் நாம் வாழ்வோம், வையகமே வியக்கும் வண்ணம் வாழ்வோம், வையகம் நம்மை பார்த்து வாழட்டும். வணக்கம். வருந்தமிழன் வையத்தை ஆள வேண்டுமா, வாழ வேண்டும் முதலில் என்பதை, இழந்ததை பெற்றால் முதலில் வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கை கிடைத்தால் ஆள முடியும் என்று சிறப்பான செய்தியை தன்னுடைய கவிதையில் தந்து சிறப்பு பெற்ற கவிமாமணி கல்யாணி ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி,
தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் நலன்களின் முழுமையாக அக்கறை கொண்டு முழு நேரமும் உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த ஆளுமையாக, நல்ல கவிஞராக, பல்வேறு கருத்துக்களை நாள்தோறும் கவிதைகளாக்கி நம்மை எல்லாம் சுறுசுறுப்பாக்கி கொண்டிருக்கின்ற பணியை செய்து கொண்டிருப்பவர் சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். மகிழ்ச்சியும் நன்றியும். முதலில் நமது அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு வழங்கப்பட்ட கலைமாமணி விருது உங்களால் பெருமை பெறுகிறது. அதற்காக உங்களுக்கு முதலில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம் அறிஞர்கள் அனைவர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை இங்கு படிக்க விளைகிறேன். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வையம் முழுமையும் நேற்று ஆண்டவன் தமிழன் என்றோ, இனி ஆள நாம் இழைய கலியுகம்தான் தொடருதென்றோ. கலியுக தெய்வம் காளி என்றோ, காளியாய் காத்தாள் தமிழகம் நேற்றைய தமிழச்சி. அவள் வழி நின்று நாமும் ஆழ்வோம், ஆமாம் எதிரணி வீழ்ச்சி. 1000 தீவும் ஓர்குடையில் ஆண்டவன் நேற்றைய தமிழன் என்றோ, இமயத்தில் கல்லெடுத்து கடவுளுக்கு சிலை வடித்தவன் நேற்றைய தமிழன் என்றோ. காவிரியில் அணைகட்டி கங்கையை கொண்டு வர ஏரி அமைத்தவன் நேற்றைய தமிழன் என்றோ. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்ந்து மனுநீதி தவறாமல் உலகத்தில் உதாரணமாக திகழ்ந்தவன் தமிழன் என்றோ. பருவங்கள் 6 கூறாக்கினவன், பருவத்தின் பயிர் விளைவித்தவன், கூடு விட்டு கூடு பாய்ந்தவன், காயக்கல்பம் செய்வித்தவன். சந்திர மண்டல பயணம் சலுதியாக பேசப்பட சூரிய மண்டலத்தில் கருந்துளை கண்டு சொன்ன தமிழன். பெயர் மாறுபாடுகள் வருடங்களில் தமிழன் கண்டது இல்லை என ஆகுமோ நிமிடங்களில். 30 வருடம் வாழ்ந்தவர் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவர் இல்லை. தரணியில் என வான சாத்திரம் அறியாமல் உரைக்கும் உரையோ சொன்னான். ஆகர்ஷண சக்திகள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என தெரிந்து இருந்தான் என்றும் இல்லை என்றும் லாவணி பாடவிட்டான். என் வீட்டில் நான் இருக்க அயலாரிடம் கேட்க விட்டான். ஞானங்கள் மழுங்கியது ஞாலத்தில் வாழவிட்டான். எதையும் கற்றுத்தராமலே தரணியில் தேடவிட்டான். பலனாய் இன்று தரணி மட்டுமல்ல தமிழகம் ஆளவும் தமிழனைதான் தேடுகிறோம். இன்றைய விடியலில் இனிதே நாம் நினைத்தது நடக்க நல்வரம் வேண்டுவோம். இழந்த பெருமைகளை மீட்டெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. இழந்த பெருமையை மீட்டெடுப்போம். இதனால் இனியும் தமிழுக்கு சிறப்பு சேர்ப்போம் என்று கவிதை வரிகளால் காட்சிப்படுத்திய கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக கோவையிலிருந்து உலகம்மாள் அவர்கள் தன்னுடைய அனுபவம் வாய்ந்த ஆற்றல் மிக்க கவிதைகளால் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருப்பவர், நல்ல பேச்சாளராகவும் தன்னுடைய தமிழ் பணியை ஆசிரிய பணியோடு சேர்ந்து ஆற்றி தமிழுக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் கவிமாமணி கோவை உலகம்மாள் அவர்களை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும். வையத்தை ஆளுதற்கோர் வந்தமிழர் வர வேண்டும். வேண்டுவன செய்திடுவோம் வந்தமிழர் வருவதற்கே.
வந்தாரை வாழ வைக்கும் வளர் தமிழகம்தான். தமிழகம்தான் தலை நிமிர்ந்தே செழித்தோங்க ஓங்கு புகழ் கொண்டதொரு நல்லாட்சி மலர்ந்திடவே மலர்ந்ததொரு முகத்தோடே வரிசையிலே நாம் நின்றே நிலைத்திடும் வாக்கதனை 100% மாட்டோம் என்றும் தவறியும் சுயத்தை விற்க மாட்டோம் தமிழை ஒருபோதும் மறக்க மாட்டோம். உயிர் மூச்சு உள்ளவரை தமிழின் இடத்தை உயிரான தமிழ் வளர வருந்தமிழர் ஆள வேண்டும் வையத்தை. வையகம் வாழ்ந்திடவே வளமெல்லாம் பெற்றிடவே வேண்டுவன செய்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. கோவையிலிருந்து தேவுலகம்மாள். மிக்க நன்றி அம்மா. ஒரு சிறப்பான கவிதையை வருந்தமிழர் வையத்தை ஆள வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அனுபவ முத்திரை பதிக்கின்ற வகையில் எடுத்து வைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கவிதை அரங்கேற்றம் செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கவியரங்கத்தை வாழ்த்தி அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சென்னை பெருமாநகர செயலாளர் கவிச்சுடர் அரிமா சிந்தைவாசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். முத்தான சொற்களை வித்தாக வைத்து சத்தாக தங்களது சிந்தனைகளை செதுக்கி அழகாக இன்றைக்கு கவியரங்க தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி இந்த விழாவை எப்பொழுதுமே செம்மையுற நடத்தி அனைவரினுடைய உள்ளங்களிலும் இன்பத்தை பாய்ச்சுகின்ற சொல்லின் செல்வர், அண்மையிலே தமிழக அரசினுடைய சிறப்புக்குரிய விருதாம் நம்முடைய கலைமாமணி விருதை பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களை வணங்கி இனிய கவியரங்கத்திலே கலந்து கொண்டு இந்த இனிய கவியரங்கத்திலே சிறப்பான கவிதைகளை தந்திட்ட கவிஞர் பெருமக்களை முதலிலே நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எழுத்திலும் சொல்லிலும் செயலிலும் பொருளிலும் நடை அழகிலும் நம்முடைய தமிழ் சங்கத்திற்கு இணை ஏதும் இல்லை என்கின்ற சொல்லுகின்ற அளவிற்கு அதனை சிறப்பாக செம்மைப்படுத்தி இன்றைக்கு இந்த விழாவை அழகாக நெறிப்படுத்தி அனைவரையும் அரவணைத்த அனைத்து மகளிருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இனிய விழாவிலே எப்பொழுதுமே தனக்குரிய பாணியிலே சிறப்பான விழாவை நெறிப்படுத்தி அனைவரையும் அரவணைத்து பொதுச் செயலாளர் என்கின்ற முறையிலே நிறைமதி அவர்கள் நிறைவான மகிழ்வினை தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விழா செம்மையுற இரவென்றும் பகல் என்றும் பாராமல் இந்த விழாவை மிகவும் நெறிப்படுத்தி சிறந்த முறையில் அமைத்து தந்த நம்முடைய வழக்கறிஞர் நிறைமதி அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பார்க்கின்ற பொழுது அன்னை தமிழை அரும்பெரும் மொழியை அருமொழி அகத்தியன் ஆற்றல்மிகு வள்ளுவர் பாட்டுப்புலவர் பாரதி பாரதிதாசன் சுரதா பாறை போற்றிய கம்பர் இளங்கோவடிகள் காட்டிய தமிழை சிறப்பான முறையிலே அலங்கரித்த ஒவ்வொரு கவிஞர் பெருமக்களையும் நான் இந்த இனிய தருணத்திலே சென்னை மாவட்டத்தின் சார்பாக நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த கவியரங்கை பொறுத்த மட்டிலும் ஒரு கருத்தை நான் சொல்ல விழைகிறேன். ஒவ்வொருவரும் தொடக்கத்திலே மொழிகளிலே மூத்தவளே அருந்தமிழே என்று தொடங்கி ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி முத்தமிழை முதலெடுத்தாய் அழகாக செதுக்கியதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே ஆற்றல் மிக்க இந்த தமிழுக்கு வளம் சேர்க்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஆவுடையார் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற பணியை பார்க்கின்ற பொழுது அவருடைய தமிழ் அழகு, அவருடைய பேச்சழகு, அவருடைய சொல் அழகு, அவருடைய செயல் அழகு, அவரோடு இணைந்து நாம் தொடர்ந்து பல்வேறு பணிகளை பல்வேறு சிறப்புகளை நாம் பெற இருக்கின்றோம். எப்பொழுதுமே இணைந்து இந்த இனிய நிகழ்வை நெறிப்படுத்தி வருகின்ற அனைவருக்கும்
மீண்டும் வணக்கத்தை சொல்லி தமிழால் வாழ்வோம் என்கின்ற ஒரு கவிதையை, சிறிய கவிதையை உங்கள் முன் படைத்து விடைபெறலாம் என்று இருக்கிறேன். தமிழால் வாழ்வோம். அன்னை தமிழே, அரும்பெரும் மொழியே, அருமொழி அகத்தியன், ஆற்றல் மிகு வள்ளுவன், பாட்டு புலவன் பாரதி, பாரதிதாசன், சுரதா, பாரே போற்றிய கம்பர், இளங்கோவடிகள் காட்டிய தமிழே, கடவுளே நீதான். மொழிகளில் மூத்தவளே, அருந்தமிழே, வையகம் புகழ வான்புகழ் கொண்டாயே, அவை தந்த ஆத்திச்சுடி வழியிலே அகிலமே சிறக்க தமிழாலே வாழ்வோம். மழலையர் கொஞ்சி மண்ணை தொட்டதுமே ஆ என்று எழுதியதும் தமிழாலே. ஐயமில்லா வாழ்க்கை வாழ உற்ற துணையாம் நீயே துணையானாயே. முத்தமிழை முதலெழுத்தாய் கற்றவர் வாழ்விலே கலை உணர்வோடு அருள் புரிவாயே. வல்லினம் மெல்லினம் இடையினமாய் உலகை வென்ற உயர்தமிழே. இயல் தமிழாலே பல நூல்கள் உலகிலே, இசை தமிழோ இமயம் தொட்டதே. நாடக தமிழால் கலை உணர்வு உயர்ந்ததே. கன்னி தமிழே, செந்தமிழே வாழ். எத்தனை மொழிகள் வளம் வந்தாலும் உயர் செம்மொழியே உயர்வானதே. தொழுதின் தமிழே, தாயே, உள்ளத்திலே நடம்புரிவாயே. கலை உணர்வோடு எங்கும் அருள் புரிவாயே. ஆடி அடங்கும் வரை தொழுதிடுவேனே, என் தமிழ் உள்ளவரை ஆவடியாரை வணங்கி மகிழ்வேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உலகை வென்ற உயர்தனி செம்மொழியை மனதில் கொண்டு மகிழ்வோம் என்று சீரான சொல்லெடுத்து சிந்தை குளிர வைத்த சிந்தை வாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த கவிதை அரங்கேற்றத்தை சிறப்பாக்கி தந்த அனைவருக்கும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இதை பாராட்டுகிறேன் என்று சொல்லுவதற்கு காரணம், இன்றைய தினம் மிக குறுகிய நிலையில் இந்த கவிதை அரங்கேற்றத்தை முன்னெடுத்த போது இதில் பலர் பங்கெடுக்க கவிதைகளை அனுப்பி வைத்தவர்கள் உண்டு. சிலர் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டு. ஆனால் நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அவர்களால் பங்கெடுக்க முடியாத நிலை ஏற்படுவது ஏன் என்று புரியவில்லை. காரணம், எல்லோருக்கும் பணிகள் இருக்கிறது, எல்லோருக்கும் வாழ்க்கை இருக்கிறது, தேவை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை நாம் தமிழுக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் முன்வைத்த பண்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடுதான் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தை ஒரு முதன்மை சங்கமாக உருவாக்கி இருக்கிறீர்கள். அதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதில் பலருக்கு அவர்கள் எழுதுவதை அல்லது பேசுவதை வெளிப்படுத்துவதற்கு நாம் தேவைப்படுகிறோம். அவர்களுடைய கடமை, அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேசிவிட்டு உடனே போய்விட வேண்டும். அடுத்தவர் பேசுவதை கூட கேட்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. விருப்பம் இருக்கும், ஆனால் நேரம் இருக்காது. இப்படி பலர் நினைக்கிறார்கள். சிலர் நம்முடைய பணிகள் ஏதாவது இருந்தால் அந்த பணிகளை முன்னெடுத்து செய்வதற்கு முன்வருவதில்லை. காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னால் இயலவில்லை, எனக்கு நேரமில்லை, இதற்கு வாய்ப்பில்லை என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படி ஒதுங்கிக் கொள்ளுகின்றவர்கள் எதையாவது ஒரு செய்தியை எல்லா குழுக்களிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் நினைப்பது என்பது தங்களால் மட்டுமே எழுத முடியும், தங்களுக்கு மட்டுமே கவிதை தான் எழுதுவது மட்டுமே சிறப்பாக இருக்கிறது, அல்லது அவர்கள் பேசுவது மட்டுமே சிறப்பானது என்று ஒவ்வொருவரும் நினைப்பது பாராட்டுக்குரியது, தேவையானது, சிறப்பானது, மகிழ்வானது. ஆனால் அதை அவர்கள் செய்கின்ற போது அதை போலவே மற்றவர்களும் அதே உணர்வோடு இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுவதில்லை. காலையில் எழுந்தவுடன் எல்லா குழுக்களிலும் ஒரு செய்தியையோ அல்லது கவிதையையோ வெளியிட்டு விட்டால் தான் ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர் அல்லது கவிஞர், சிறப்பானவர் என்ற தகுதியை பெற்றுவிட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். எந்த அமைப்புகளோடும் அவர்கள் ஈடுபாட்டோடு அதில் பணியேற்று செய்வதில்லை. யாராவது நிகழ்ச்சி நடத்தினால் அதில் எப்படியாவது கேட்டு அதில் இடம்பெறுவது, அவர்கள் பணம் கேட்டால் கொடுத்து பரிசு பெறுவதென்று ஒரு வணிகமாக இதை பார்க்க விரும்புகிறார்களே தவிர, நாம் ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற பொழுது, ஒரு அமைப்பில் இயங்குகின்ற பொழுது, நம்முடைய முன்னேற்றத்தை அந்த அமைப்பின் வழியாக பெறுகின்ற பொழுது அந்த அமைப்பை நாமும் சேர்ந்து நல்வழிப்படுத்த வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் இருந்தால்தான் அவர்களை போன்ற பலருக்கு இந்த பணியை நாம் செய்ய முடியும். இப்பொழுது ஒவ்வொருவரும் நம்முடைய நிர்வாகிகள் ஒரு சிலர் நாம் சொல்லுவதை விட வேகமாக தாங்களாகவே முன்வந்து பணிகளை செய்கின்றவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள். அதிலே எனக்கு ஐயமில்லை. அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் உழைப்பதை, அதில் கிடைக்கின்ற பணியை அல்லது பலனை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு எப்படி விரும்புகிறார்களோ அதை போல நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பது இல்லை. ஆனால் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது என்னை முதன்மைப்படுத்தவில்லை, என்னுடைய பெயரை அதில் சேர்க்கவில்லை, எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர்களை ஏதோ நாம் புறக்கணித்து விட்டதை போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை தருவது, ஆர்வத்தோடு அக்கறையோடு தங்களுடைய நேரத்தை, நினைப்பை அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தின் பணிகளுக்கு தருபவர்களுக்கு முதன்மை இடத்தை தர வேண்டிய நிலை என்பது சரியானது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு சிலர் அவர்கள் எல்லா குழுக்களிலும் தங்களுடைய கவிதைகளை வெளியிடுவது, எல்லா குழுக்களிலும் பரிசுகள் பெறுவதற்காக போவது என்பது நான் தவறாக எண்ணவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு குழுவிலாவது அவர்கள் தமிழ் பணி ஆற்ற வேண்டும். ஆனால் தமிழ் பணி என்பது அவர்கள் எழுதுவதை வெளியிடுவது அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வில் போய் பேசிவிட்டு வந்து விடுவது மட்டுமே தமிழ் பணி என்று அதற்கு கூட அவர்கள் காத்திருக்க முடியாத வேகத்தில் அவர்கள் சென்று கொண்டிருப்பது என்பது சரியானது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தில் இடம் தருவது உண்மையானவர்களை புறக்கணிப்பதற்கு இணையாக மாறிவிடும் என்ற காரணத்தால் நான் தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துவதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணிகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய சங்கம் என்பது அதற்குரிய பணியை செய்வதற்கு மற்றவர்கள் முன்வரவில்லை என்றால் அது வளர்ச்சிக்கு முன்னெடுப்பை செய்வதற்கு வாய்ப்பாக அமையாது என்பதால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இது நம்முடைய சங்கம், இதற்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் பணியாற்ற வேண்டும். நாம் பணியாற்றுவதன் மூலமாக நம்மை போன்ற ஒரு 10 பேரை
அறிமுகப்படுத்த முடியும், வெளிப்படுத்த முடியும். அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய உணர்வுகளை நாம் வெளிக்கொண்டு சென்று மற்றவர்களிடத்திலே சேர்க்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு முன்வர வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நம்முடைய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி உரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். மகிழ்ச்சியா, நன்றி. நீங்கள் உரைத்தது அனைத்தும் உண்மை, 100க்கு 100 சரியானதொரு அறிவுறுத்தல் எங்களுக்கெல்லாம். நிச்சயமாக என்றுமே இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் இன்றும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் காணொளி மூலியமாக மற்றவர்களுக்கும் சென்று சேர இதெல்லாம் பதிவுகளை எல்லாம் வெளியிடுகிறீர்கள். அந்த விதத்தில் மற்றவர்கள் இதை பார்த்து அவர்கள் உணர வேண்டும் என்பது சங்கத்தினுடைய அவாவாகவும் இருக்கிறது. நிச்சயமாக சங்கம் என்பது பலதரப்பட்ட மக்களிடம் இன்று பலதரப்பட்ட குழுக்களாக இருக்கின்றன. ஆனால் நமது சங்கம் எதிலும் முதன்மையாக தங்களுடைய இன்றைய பணியையும் இந்த நேரத்திலும் நீங்கள் செம்மையாக நடத்துவது எங்களுக்கு மாபெரும் பெரிய பரிசாக நினைக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் கிடைத்த பொக்கிஷன். நீங்கள் உங்களுடைய இனிய புத்தாண்டு முதல் நிகழ்வான இதில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டு எங்கள் கவிதைகளை படித்தது மிகவும் எங்களுக்கு பெருமைப்படத்தக்க விஷயமாக இருக்கிறது. அது மற்றவர்களுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர் யாரும் இல்லை, நமக்குள்ளேயே நாம் படித்துக் கொண்டோம். அப்படி சில சமயம் நீங்கள் சிறப்பு விருந்தினர்களை கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது சில விஷயங்கள், சில நெருடலான விஷயங்கள் நமக்குள் நாம் பேசிக்கொள்வோம். நீங்கள் சொன்னது போல் கருத்தை ஒட்டியும் வெட்டியுமான கவிதைகள் இருந்ததே தவிர வருந்தமிழன் ஆள வேண்டும். நேற்று பாரதிதாசன் சொன்னதை இன்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாளைய காலம் உங்கள் பெயரை அந்த விதத்தில் பதிவிடும். நிச்சயமாக தமிழுக்கு இலக்கியத்துக்கும் இன்றைய வரை உங்களால் இயன்ற பணி முழுவதையும் நீங்கள் முழு முயற்சியோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணிக்கு என்றுமே உங்களுக்கு ஒரு அயற்சியும் தளர்ச்சியும் தராமல் நாங்கள் அனைவரும் உங்களிடம் உடனிருந்து இந்த சங்கத்தை முன்னேற்றுவதில் நாங்கள் எங்கள் பங்களிப்பை அளிப்போம் என்பது உறுதியாக கூறுகிறேன். மற்றும் நமது இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட நமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சி முத்துமாலை, கவிமாமணி விஜிமோகன், வழக்கறிஞர் ஆக்கூர் நெடுமதி, இவர்கள் அனைவரும் நமது சங்கத்தின் தூண்கள். இவர்கள் என்றுமே நமக்கு உறுதுணையாக எல்லா விஷயங்களிலும் முன்னெடுத்து செல்லும் ஒரு சிறந்த உறுப்பினர்கள் என்று சொல்வதை தூண்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் எந்த விஷயம் எப்படிப்பட்டதாக கொடுப்பினும் அதை அந்த விதத்தில் நிறைவேற்றி கொடுப்பவர்கள். மற்றபடி நமக்கு இன்று முதலாக புதுமுகமாக அறிமுகமான நமது வரவேற்புரை நிகழ்ச்சி முனைவர் பேகம் அசோகன் அவர்களுடைய பொழிவு சொற்பொழிவு அருவி மாதிரி தான் கொடுத்துச்சு, அருமையாக இருந்தது. நீங்கள்லாம் நம்மளுடைய சங்கம், நமது சங்கம், எங்களுடைய இல்ல நமது சங்கத்தில் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு நாங்க பேசுறவங்களே பேசுறதும் கேட்கறவங்களே கேட்கறதும் இருக்கிறவங்களே இருக்கிறதுங்கிற அல்லது சங்கம் புதிய உறுப்பினர்கள் வருவது என்பது சங்கம் விரிவடைய உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களுக்கு சென்று சேர வரும் தமிழன் எப்படி ஆழ்வான். நம்முடைய திறமையை நாம வெளியில கொண்டு வந்து நமக்கு இந்த திறமை இருக்குன்னு நமக்குள்ளே ஒரு புத்தாண்டை கொண்டாடுறதுக்குள்ள கூட நம்ம வேற்றுமையை தான் இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்கோம். ஆரியது திராவிடது, திராவிட மொழி 4-5 திராவிட மொழி. அவங்க யாருமே திராவிடத்துல இன்னைக்கு புத்தாண்டு இல்லைன்னு அவங்க ஒரு நாளும் யாரும் சொல்லல. ஆனா தமிழன், ஒன்றுபட்ட தமிழன் மட்டும் கையா சித்திரையாங்கிறதுலயே ஒரு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறது கூட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த மகிழ்வா கொண்டாட விடாம இதை மாதிரி நமக்குள்ள இருந்த 1000 திறமைகள் இருந்தும் நமக்குள்ள இருந்த போட்டிகளும் மற்றவர்களுக்கு அதை கடத்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பாழாக்கிடுவாங்க அந்த விஷயத்த. நமக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு அடுத்தவங்க கொண்டு போனா அதை சரியான முறையில பின்பற்றி அதை விரிவாக்கணுங்கிறது இல்லாம அந்த எடுத்த முயற்சியவே முழுமையா பாழாக்கிடுவாங்கிறதுனால பாதி விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்காம, ஆயக்கலைகள் 64ங்கிறது பாதி விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நமக்குள் நாமளே தாழ்மையோட போனது என்னன்னா இந்த ஒற்றுமை இல்லாதத்தனம் தான். திராவிட மொழி இத்தனை இருந்தும் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட அவங்கவுங்களை புத்தாண்டு கொண்டாடும் போது நாம மட்டும் பகுத்தறிவுங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இல்ல இது
தமிழ் மாசம் தானே தையும் சித்திரையும், அது கொண்டாடுறதே நமக்கு இப்போ இவ்வளவு பெரிய சந்தேகமாக இருந்தால், ஆங்கில புத்தாண்டு ஜனவரி பிப்ரவரி அது என்ன தமிழ் மாதமா? அந்த ஆண்டுக்கெல்லாம் மாதத்துக்கெல்லாம் என்ன தமிழ்ல பேர் இருக்கா? அதை விடிய கொண்டாடுறோம், விழிஞ்சு கொண்டாடுறோம், அவ்வளோ இதா மகிழ்ச்சியா எல்லாரும் இது பண்றாங்க. அதை யாரும் குறைக்கிற சொல்லல, நாமும் அதோட ஒத்துழைக்கிறோம், போறோம். இன்னைக்கு இன்னைய வாழ்வை எல்லாரும் நாமளும் கையில எடுத்துட்டு தான் இருக்கோம். யாரும் அதுக்கு எதிரால நாம ஒண்ணும் சொல்லல. ஆனா நம்மளுடைய ஒரு சின்ன மகிழ்வை கூட பொறுத்துக்க முடியாம காலையில இருந்து எல்லா குழுக்களையும் இன்று உங்களுக்கு இந்த பண்டிகை தேவையாங்கிறது தான் இருக்கு. அத்தனையும் மீறி ஐயா நமக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இந்த நிகழ்வை நடத்துறதுங்கிறது பெரிய அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கணும், ஒண்ணு விடாமுயற்சி இருக்கணும். நீங்க யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்க, எங்களுக்கு இதுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்மளையும் ஒருங்கிணைச்சு இந்த விழாவில் கொண்டாட வைக்கிறதுங்கிறது அவருக்கான ஒரு பெரிய இது முயற்சி அப்படிங்கிறது. அவர் தமிழுக்காக என்னைக்குமே தன்னைத்தானே இழைத்து கொண்டவர். சந்தனம் இழைக்க தான் மணக்குங்கிற மாதிரி அவர் தன்னைத்தானே இழைத்து கொண்டு இந்த தமிழ் பணியை நம்முடன் ஆட்டி கொண்டிருப்பவர். ஆக அந்த முனைவர் பேகம் அசோகன் அவர்களுக்கு மிக பெரும் நன்றியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நூர்ஜஹான் அறிமுக உரை ஆற்றினாங்க. ஐயாவின் ஏற்றமிகு தன்மதி குணங்களை அவங்க அழகாக எடுத்துரைச்சாங்க. நாளைய அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் பல்கலைக்கழகமாகணுங்கிற அவங்களுடைய ஆவலை சொன்னாங்க. இலக்கியங்களை வாழ்வித்தவர் பட்டியலையும் அழகு தமிழில் அவங்க கவிதை வடிவில அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய அறிமுக உரைக்கும் மிக்க நன்றி. தொடக்க உரை நமது ஆலமரத்தின் வேர்களில் ஒன்றானவர் SVR மூர்த்தி அவர்கள். நமது தமிழ்நாடை விட்டு தள்ளி இருந்தாலும் தமிழ் உணர்வால் நம்முடன் இன்றும் இல்லை என்றுமே ஒன்றுபட்டு நிற்பவர் அவர் எல்லா விதங்களிலும். கடந்த கால கசப்புகளை மறப்போம். போன வருஷம் பூரா கொரோனாவால யாரும் யார் மூஞ்சியும் பார்த்துக்க முடியாம ஐயா நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா நம்மளும் தமிழையே மறந்து எல்லாரும் எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய பழக்கத்திலையும் வழக்கத்திலையும் இருக்கும்போது தான் நம்மளுடைய தொடர்புடையதா இருக்கா தவிர கொஞ்ச நாள் பார்க்காம விட்டா அதுவும் மறந்து போயிடுற நிலைமை தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம கடந்த ஒரு வருஷமாக கொரோனா தொற்றிலும் இடைவிடாத தன்னுடைய முயற்சியை இவ்வளவு காலமும் நம்ம தமிழுக்காக நமக்காக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற ஐயாவினுடைய கையை பலப்படுத்துற பலருள் SVR மூர்த்தி ஐயாவும் ஒருத்தர். அவங்க வாழ்த்தி கவிதை கலைமாமணியை வாழ்த்தி கவிதை பாடினார். தமிழின் சிறப்பு சொன்னார். தாய்மொழியை மறக்காம அடுத்த மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ் மொழியை சிறப்புப்படுத்தும் வழிகளை விளக்கினார். அந்த தமிழ் மகனின் கவிதை சிறப்பு. நமக்கு இன்று நம்முடன் இணைந்திருக்க ஐயாவின் மிகவும் பெரும் மதிப்புக்குரிய சிந்தைவாசன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்குமாக கவி பாடிய கவி பெருமக்களுக்கும் மற்ற ஏனைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து இணைந்திருந்து இவ்வளவு நேரமும் நம்மளோட இருந்த அறிஞர் பெண்கள் அனைவருக்கும் நம்முடைய இரவு இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல நேரத்தில் இனிவரும் நிகழ்வுகளிலும் நாங்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து ஐயாவின் கரத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தரமான தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளை நீங்கள் விரும்பும் பொழுது காண்பதற்கு கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அழகிய எண்ணங்களை, நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.